தண்ட உபாயம் என்பதெல்லாம் இந்த அதிகரணத்துல சொன்னார். 8வது அதிகரணம் வியசனாதிகரணம். நல்ல குணம், வஞ்சனை, பேராசை இப்படி இருக்கிறவாள்லாம் சுத்தி இருப்பா, அதையும் சமாளிக்கணும். தீய குணங்களை நீக்கிக்கணும், நல்ல குணங்களை செய்யணும். ஆனா அவர் ஜாகிரதையா சொல்றார், நல்ல பண்புகளால கூட உனக்கு துக்கம் வருங்கிறார். நீ ரொம்ப நல்லவனா இருந்தியாலும் துன்பப்படுவே, ரொம்ப தீயவனா இருந்தியானாலும் துன்பப்படுவே. நன்மையே ஓஹோனால் ஒரு இடத்துல சொல்றது, அது அப்படியே நீங்க வச்சுக்க வேண்டாம். எப்பவும் வீட்டை ரொம்ப தொடச்சு வச்சுக்கிறாள்னு வச்சுக்கோ. ஒரு தர்மபத்னி எல்லாத்தையும் நன்னா தொடச்சிருவோம், துணிமணி எல்லாம் நன்னா தான் இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு அழுக்கு சுத்தம் பத்தெல்லாம் இருக்கு, ஒண்ணுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டால் ஓரளவு மகாலட்சுமி அங்க வரமாட்டாளாம். அப்படியே சரியா சொல்றேன், தப்பா சொல்லல. நன்னாத்தான் தொடைக்கணும், நன்னாத்தான் வச்சுக்கணும். ஆனா கொஞ்சமான எங்கேயான அழுக்கு பாக்கி இருக்கணுமா. அப்படி இல்லாம அப்படியே பளிச்சுன்னு மட்டும் தொடச்சிட்டு எல்லாம் நன்னா இருக்குனால் அது தொடச்சு விட்டு போயிடுவோம் பாருங்க. ரொம்ப தொடச்சிட்டேன்னா தொடச்சு போயிடும். அப்ப மிச்சம் வச்சா தான் நல்லதுன்னு எங்க பார்த்து தெரிஞ்சுனால் அதுதான் திரௌபதி பாத்திரத்தை சரியா தைக்காத வச்சா. கதை தெரியுமோ இல்லையா நமக்கு? இப்போ அவர் துர்வாசரோட துரியோதனன் தூண்டி விட்டுட்டான். நீங்க அவசியம் போங்க, பாண்டவர்கள்லாம் காட்டுல இருக்கா, அவர்களுக்கு அதிதியா போங்க ஒரு நாள். ஏது ஒண்ணுமில்லாத வாழ்க்கை என்ன அதிதியா போய் சொல்ற? அவனே கட்டப்பட்டு இருக்கான். அல்ல இல்லையா, அவ ஒரு பாத்திரம் வச்சுட்டு இருக்கா, சூரியன் கொடுத்தது. திரௌபதி அதை தொட்டாலே தினப்படி ஓஹோன்னு பிரசாதம் கிடைக்கும். நீங்க 50 பேரை கூட்டின்னு போனா போறேன்னு அவர் கிளம்பினார். கூடவே துரியோதனன் மத்தியானமா போங்கன்னா. ஏனால் எல்லாரும் சாப்பிடுவா, அந்த பாத்திரம் எத்தனை பேருக்கு வேணா சோறு போடும், அக்ஷய பாத்திரம். அதுக்கப்புறம் கடைசியா திரௌபதி சாப்பிட்டுட்டாள்னால் அப்புறம் அது தராது, அன்னைக்கு தராது. திரௌபதி பகல் 12-12:30 மணிக்கு சாப்பிடுவோம். அதனாலதான் இவன் வேணும்னு துர்வாசரை மத்தியானம் போச்சோன்னான். போனா அவன் சோறு போட மாட்டான், இவருக்கு கோபம் வரும், சாபம் கொடுப்பார்னுட்டு ஆயிரத்து துர்வாசர் வந்தா அதை தீர்த்தமாட்டி வர மாத்தியானிக ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போனார். ஸ்நானம் பண்ணார். அதற்குள் இவளுக்கு தவிக்கிறார், நம்ம சாப்பிட்டுட்டோம், இவரானா வந்திருக்கார். தர்மபுத்திரர் எப்பவும் இருக்கிற வாசல்ல உட்காந்து எல்லாம் இருக்கோ இல்லையோன்னு கேட்கிற புருஷன். அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டார். அவர் வாசலோட இருந்தா உள்ள போய் பழரசம் சாப்பிடுறீங்களா, மோர் சாப்பிடுறீங்களா, பால் சாப்பிடுறீங்களான்னால் இருந்தான்னா சாப்பிடுறீங்களா எல்லாத்துக்கும். இப்போ அப்ப இருக்கான்னு உள்ள போய் கேட்டிருக்க வேண்டாமா? அவர் கேட்கல. என்ன வேணுமோ சோறு போடுறேன்னுட்டார். உள்ள இருக்கிற எடுத்தா இல்ல. மகத்யாபதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவியோ பகவான் ஹரி. பெரிய ஆபத்து வந்ததுன்னா ஹரி என்னன்னு வசிட்டர் சொல்லி கொடுத்திருக்கார். அதனால திரௌபதி உடனே அவளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஆபத்து. அதனால ஹரிய நினைத்து கண்ணன் தோன்றி, என்ன அப்பப்ப கூட்டுண்டே இருக்கே, எதுக்கு இப்ப கூப்பிட்டேன்னா, இல்ல துர்வாசர் சூறாவளி வரார், 50 பேர் வேற கூண்டு வந்திருக்கார், நான் சாப்பிட்டுட்டேன்னால் பரவாயில்ல, அந்த பாத்திரம் இருக்கான்னார். இருக்கு, தேய்ச்சி கவுத்துட்டேனே, அது முடிஞ்சு போச்சே, இனிமே அது தராது, அதுல பிச்ச மீதியே இல்ல, பிரசாதம் இல்லைன்னால் நீ கொண்டா, நான் பாக்குறேன் பாத்திரத்தேன்னு கொணுந்தார். கொண்டு காமிச்சா அதுல ஒரு கீரை தூண்டு ஒட்டியிருந்தது, ஒரு அரிசி பருக்கேன்னு ஒட்டியிருந்தது. அதை எடுத்து தான் சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு திருப்தோஸ்மி, நான் திருப்தி அடைந்தேன் உடனே தீர்த்தமாட போனா 50 பேர் வயிறு நிறைஞ்சது. நிறைஞ்ச உடனே அவருக்கு பயமா போச்சு, நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், இவன் பண்ணி வச்சுட்டு இருப்பான், திரும்ப போனா சாப்பிடறதுக்கு வயத்துல இடம் இல்லை, இப்போ இப்படியே ஓடிப்படுவோம் அப்படின்னு அங்கிருந்தே துர்வாசர் புறப்பட்டு போயிட்டார். அப்ப திரௌபதி, கண்ணாணி எப்படி சமாளிச்சேன்னா, நான் சமாளிக்கவே இல்லையே திரௌபதி, நீ தானே சமாளிச்சேன்னார். நான் ஒண்ணுமே பண்ணலையேன்னார். ஆமா, ஒழுங்கா தேய்க்கலையோ இல்லையோ, அதைத்தான் சொல்ல வந்தேன். இப்போ நீ ஒண்ணுமே பண்ணலங்கிறது வாஸ்தவம், நீ மட்டும் அதை பளிச்சுன்னு தேய்ச்சி கவுத்திருந்தியானா நான் என்ன ஒண்ணு செஞ்சிருக்க முடியும்னால், அதுக்குன்னு இந்த கதையை வச்சுட்டு நம்ம தேய்க்கிறத நிறுத்திட வேண்டாம், நாம ஒழுங்காவே வச்சுப்போ. இந்த சுவாமி நல்ல கதை சொன்னார், மகாபாரதத்தில் இதுதான் சிறப்பானதானால், அதுக்குன்னு என்ன இப்போ அப்படி தொடச்சிடவும் முடியாது. இப்ப அதெல்லாம் இந்த மாதிரி உழைக்கிறவாள் இன்னைக்கு யார் இருக்கா? இப்போ ஏதோ அப்ப இருக்கிறவாள்னா அப்படி பெருக்கி மொழி வச்சுப்பா, பாத்திரத்துல கண்ணாடி ஆட்டம் முகம் பார்க்கலாம், அப்படித்தான் இருந்தது. இப்ப அப்படி எல்லாம் காலமும் இல்லை. இப்போ ஏதோ கண்ணாடியா மாறி போச்சு, பீங்கானா மாறி போச்சு, அதை அப்படி தொட்டா தேய்ச்சி விடலாம்னு விளம்பரம் வேற வருது. ஒரு துளி போட்டில்னா அப்படியே எல்லாம் தீர்ந்து போயிடும்னால் அந்த காலத்தை நோக்கி போயிட்டோம். அப்ப அபியாசியத் கர்ம 9வது அதிகரணத்திலே படையெடுக்கக்கூடிய செயல், தேசத்தினுடைய சக்தி பாரு, பலாபலம் பாரு. படையெடுக்கு போகும்போது தேசத்துல யார பாதுகாப்புக்கு வச்சுட்டு போறேன்னு பாரு. வெச்சார் ராமன், தான் மானுக்கு பின்னாடி போறோமே நினைச்சுன்னு லக்ஷ்மணன் நிறுத்திட்டு தான் போனார். ஆனா போன ஆபத்து வந்துட்டு பாருங்க, இருந்த லக்ஷ்மணன் கிளம்பிட்டாரோ இல்லையோ. இத போல சொன்ன பேச்ச கேட்காத கிளம்புறன்னு வச்சுக்காதேங்கிறார். லக்ஷ்மணனுக்கே இந்த பாடுப்போ, ஏன்னா அவர் நில்லுன்னு சொல்லியிருந்தா நின்று இருக்கணுமா லக்ஷ்மணன், நிற்காத கிளம்பினார். சீதை என்ன சொல்லி இருக்கட்டும், வச்சிருக்கிறன்னு திட்டி இருக்கட்டும், ராணுவத்துல சொல்றாள் இல்லையோ, தலையே அறுத்தா கூட உண்மையை சொல்ல மாட்டா சுவாமி விட்டு. அப்படி இருக்கிறவன் தான் நாட்டை ரட்சிக்கிறதுக்கு முடியும். கழுத்தே போனா கூட பேச மாட்டார். அதுக்கே அவளுக்கு பயிற்சி கொடுப்பா. ஒற்றர்கள்லாம் நாடு கடத்தி நாடு பிடிச்சிட்டா கூட அவள்கிட்ட ஒண்ணு வாங்கிட முடியாது நம்ம. அதை போல வச்சிருக்கணும். லக்ஷ்மணன் ஏன் கிளம்பினார்?
சாங்கிராமிகம் யுத்தம் செய்யக்கூடிய முறையை சொல்லுகிறார். சேனை எப்படி எதிர்க்கணும், ஆபத்திலேருந்து ரட்சிக்கணும். சங்கவிருத்தம் அதாவது ஆட்சியிலே அதிகாரமுள்ள குழு, இதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நம்ம புதுதில்லியில இப்படி ஒரு பெரிய குழு இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பா. பெரும் பணக்காரர்கள் ஆட்சி அதிகாரம் இருக்கிறவா உலகளாவிய அளவில் அந்த மாதிரி ஒரு குழு இருக்குன்னு பேச்சு அடிபடும். உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் கையில தான் மொத்த நாடுகளும் இருக்குமா. தேர்தல் வாக்கு அதெல்லாம் பெரிய சமாச்சாரமே கிடையாது சுவாமி. அவர்கள் கையில தான் இருக்கு சாட்டையே. அதை என்ன இழுக்கிறாளோ எந்த பிரதான மந்திரி ஜனாதிபதியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆடணும். ஆனா அவர்கள்லாம் வெளியில வரவே மாட்டா. அவர்கள் கையில தான் இருக்குங்கிறாளே இருக்கு. ஆட்சி அதிகார வர்க்கம் இருக்குங்கிறார். ராஜா ராஜாவா இருப்பார், ஆனா ராஜாவை ஆட்டி படைச்சிருக்கணும்னு யாரான்னு இருப்பா. அப்படி விட்டுடாதே. சக்தி உள்ளவன் நடுவா நீ தான் இருக்கணும். உன்னை விட இன்னொருத்தனை வளர்றதுக்கு மட்டும் விட்டுடாதே என்ன அதை சொன்னார். அப்புறம் கடைசி 11வது அதிகரணத்தில் சங்கவிருத்தம் அப்படின்னா இந்த ஆட்சி அதிகாரம் யார்கிட்ட இருக்கு. ஆபலியசம் கிழிய சொன்னேனே, அபலர்களா ஒருத்தர் இருந்தா எதானு பண்ணி, அதாவது பலகீனமா போயிட்டோம். இப்போ ஒரு பூனையை கூட நீங்க துரத்தின்றே போயிடு, அது செவத்துக்கிட்ட போயிடுதுன்னா போக முடியாது பாருங்க. அப்ப வேணும்னு உருமுன்னு திருப்பி பார்க்கும். அது அப்ப அதுக்கு சக்தி இல்லை. நான் சக்தி படைத்தவன் தான். ஆனா ஒருத்தர் முதுகு துரத்திலே போனா இன்னுமே முடியலன்னா எதிர்ப்பறோ இல்லையோ, அப்படி இருக்கிறவனை தான் அபலன்கிறார். அவனை நீ மேல மேல ஏதான அழுத்தினியானா அவன் ஒரு நாள் திரும்புவான். திரும்புற சமயத்துக்கு ஏதோ ஒரு குரோதத்துல விழுந்து பிடிங்கன்னா என்ன பண்றது? அதனால அப்படி இருக்கிறவாளை ஜாகிரதையா பார்த்துக்கோ. இருப்பர்கள் இல்லாத போயிட மாட்டா, பார்த்துக்கொள். அப்புறம் துர்க லம்போபாயா, எங்கெங்க கோட்டை எப்படி பிடிக்கணும், எந்த இடத்துல சகுனம் பார்க்கணும், எப்ப அபசகுனம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஔபனிஷதம். உபனிஷத்தினால் சத்ரு ஜெய உபாய ரகசியம். எப்ப அடிச்சா ஜெயிக்கலாம், எப்ப குனியணும், எப்ப நிமிரணும். யார் இப்போ கெஞ்சினா மிஞ்சிறது, மிஞ்சினா கெஞ்சறதுன்னு சொல்ல மாட்டோமா? இது உலகத்துல வழக்கம். நம்ம மிஞ்சினா அவ கெஞ்சுவா, நம்ம கெஞ்சினோம்னா அவ மிஞ்சுவா. பெருமாள்கிட்ட அப்படியே மாத்திங்க. நம்ம மிஞ்சினா மிஞ்சிருவர், நம்ம கெஞ்சினா கெஞ்சிடுவர். நம்ம அவர் திருவடிகளே சரணம்னு சொல்லுங்க, நானே உனக்கு வேலை செய்யலான்னு வந்தேனேன்னு விடுவார். இல்ல அது நீ யாருன்னு நின்று பாருங்க. தான் போலும் என்றெழுந்தான் தரணியாளன், அது கண்டு பொறுத்திருப்பான் அறக்கரதங்கள் கோன் போலும் என்னெழுந்தான், குன்னமன்ன 20 தோளுடன் துணித்த ஒருவன் கண்டீர்னு திருவங்காழ்வாருடைய பாசம். தான் எழுந்துட்டானா, தான் போலும் என்னெழுந்தான் தரணியாளன் ராவணன், அதாவது ராமன். அது கண்டு பொறுத்திருப்பான் அறக்கரதங்கள் கோன் போலும். அப்ப ராவணன் எழுந்தான்னு ராமனுக்கு பிரிக்கிற பாருங்க. ராவணன் மட்டும் வில்ல கீழே போட்டிருந்தான், எங்க ராமன் அப்பவே சரணாதி பண்ணிருப்பார். சச்சால சாபஞ்ச முமோச்ச வீரஹான்னு வால்மீகி ராமாயணத்துல ஸ்லோகம் பெரியவாச்சனை சாதிக்கிறார். ராவணனிடத்திலே தோற்பதற்கு எங்கள் ராமன் பாக்கியம் பண்ணலேன்னு எழுதிட்டார். இவர் யார்கிட்ட வேணா தோப்பர். எங்க ராமன் விபீஷணத்துல தோத்தார், சுக்ரீவனிடத்துல தோற்றார், நிஷாதாதிபதி குஹனிடத்துல தோற்றார். ராவணன் மட்டும் வில்ல கீழே போட்டிருந்தான்னா இவர் உடனே சரணாதி பண்ணிருப்பார். அந்த சூக்ஷ்மம் அவனுக்கு தெரியலையேனால் அப்படி பார்த்துக்கணும் போல் இருக்கு. இப்போ அப்ப 6 இடத்துலயும் மிஞ்சினா மிஞ்சன, கெஞ்சினா கெஞ்சன ராமன். எல்லாரும் அப்படி இருந்துருவாளா? பொதுவா யார் மிஞ்சரா யார் கெஞ்சரான்னு பார்த்து எந்த அளவுல மிஞ்சனமோ கெஞ்சனமோ நடத்திக்கோ. 14வது அதிகரணம் ஸ்வபல உபகாத பிரதீகாரா, தன் சைன்யத்துக்கு சத்ருவால பிரயோகிக்கப்பட்ட சொல்ல பாருங்க கண்ணுக்கு தெரியாத ஆயுதங்கள்ங்கிறார். அப்படின்னா இப்ப சொல்றோம் இல்லையோ அணுசக்தி ஜாகிரதையா இருங்கன்னுட்டு, அவர் வெவ்வேறு சக்தி அணுசக்தியை விட இப்ப இன்னொன்னு சொல்றா கிருமிகளை விட்டுடுறதான். அப்படின்னா ஒரு நாடு இன்னொரு நாடு முழுக்க கிருமிகளை விட்டுடுத்துன்னா அதனால பெரிய சண்டை வருங்கிறாள் இல்லையோ, எல்லாத்தையும் சொல்லிட்டார். விஷஜலத்தை விழவி விடுவது, கிருமிகளை விழவுறது, ரூபவிகாரம் பண்ண வைக்கிறது, இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆபத்தை அவிழ்த்து விட்டு நெடுநாளைக்கு மக்கள் துன்பப்படும்படி பண்ணி வைக்கிறது. திடீர்னு ஏதோ ஒண்ணு போபால்ல ஒண்ணு பெருசா வெடிச்சது, அதனால எத்தனையோ நாள் வருத்தப்பட்டு இருக்கோம்னு சொல்லலையா? அதை போல இருக்கிற ஆபத்தெல்லாம் எழுதுறாரு. இப்போ அதை பார்த்துக்கோ. ஒரு நாட்டை நேர கத்தி எடுத்துன்னா சண்டைக்கு வருவான்னு நினைக்காதே, அதை தாண்டி சண்டைகள் இருக்கும். கடைசியா தந்திர யுக்தி, அது 15வது அதிகரணத்திலே இன்னது அதிகரணம். நான் இந்த விஷயங்களை சொன்ன வாக்கியம். விதானம் உள்ள இருக்கிற அர்த்தத்தை சொன்னது. யோகம் வாக்கிய பிரயோகம், வெறும் பேர் மட்டும் சொல்றேன். இதெல்லாத்தையும் உபயோகப்படுத்தித்தான் நான் இந்த சாஸ்திரம் சொல்லியிருக்கேன், ராஜாவும் தெரிஞ்சுக்கணுங்கிறார். பதார்த்தா பதங்களுடைய அர்த்தம், ஹேத்வர்த்தா அந்த அர்த்தத்தையே காரணங்களால ஸ்தாபிக்கிறது, உத்தேசா பெயரால் அர்த்தத்தை பதார்த்தத்தை சொல்றது, உபதேசா உபதேசா விளக்கம், அதாவது உத்தேசம் பண்றது, அதுக்கு மேலே அதையே உபதேசம் பண்றதுனால் அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்தல். அதே அபதேசா உபதேசிக்கப்பட்ட அர்த்தத்துக்கு இருக்கிற பிரமாணத்தை சொல்றது. ஒரு விஷயத்தை சொல்றதுன்னா நீயா சொல்லிட்டு விட்டுடாதே, இன்னிடத்துல அது இருக்குன்னு எடுத்து சொல்லுங்கிறார்.
அது அபதேசா. பிரதேசா உபதேசப்பட்ட அர்த்தம் எங்க இருக்குன்னு சொல்றது. உபமானம் ஒப்புமை காட்டுதல். அர்த்தாபத்தி இது இருந்தா அது இருந்தாகணும், இப்படி சொல்லப்பட்டிருக்கு, கண்டிப்பா அது உண்டு. இப்ப நேற்றுக்கு அபூர்வம்னு ஒண்ணு பார்த்தோம் பாருங்க, அர்த்தாபத்தியால் கிடைக்கும்னு சொன்னேனே. அபூர்வம் யாகம் பண்றேன், கண்டிப்பா பலம் கிடைக்கும். ஆனா யாகத்துக்கும் பலத்துக்கும் தொடர்பு இல்லை. ஏதோ ஒன்று இருந்தாத்தானே, இந்த தொடர்பு இருந்தாத்தானே கிடைக்கும். அது அர்த்தாபத்தியால அபூர்வம்னு கிடைச்சது. சம்சயா சந்தேகத்தை காட்டுதல், நிவர்த்தி சொல்லுதல். பிரசங்கா ஒரு நிலையை போன்றுள்ள இன்னொரு நிலை. பிரசங்காத்து சொல்றதுனால் ஒரு விஷயத்தை சொல்லிட்டே வருவோம், அதோட சம்பந்தம் இருக்கிற இன்னொன்று ஞாபகம் வந்துடும். இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்கேன், இன்னொன்று சொல்ல வேண்டிய இங்கே தேவையில்லை, மணியாச்சுன்னு அடியனுக்கும் தெரியும், யோக சாஸ்திரம் சொல்லணும். சரி இருந்தாலும் நாக்கு நுனி வரைக்கும் ஒன்று வந்துருத்துனா சொல்லாத இருப்பேனா, சொல்லிடும். அதான் பிரசங்காத்து சுவாபாவோக்திங்கிறார் அளவந்தார். பிராசங்கிகமா சொல்றேன்னா ஞாபகம் வந்துருது, நீங்க கேட்டுதான் ஆனன்னு அர்த்தம், வேற வழி இல்லை, எனக்கு தோணித்து சொல்றேங்கிற முல்ல, அது பிரசங்கம். பிரசங்க விபர்யா ஒரு நிலைக்கு மாறான நிலையை சொல்றது. வாக்கிய சேஷா வாக்கியத்தை பூர்த்தி செய்தல். வியாக்கியானம் விளக்கி சொல்லுதல். நிர்வச்சனம் நிர்வச்சனம்ங்கிறது அறிஞ்சொர் பொருள். வியாக்கியானம் எழுதிட்டா கூட சில பாரிபாஷிக சப்தங்கள் இருக்கும், அந்த பரிபாஷை தெரியாது. சுவாமி அடியேன் குடிசைக்கு எழுந்துருள வேண்டும், பொன்னடி சாத்த வேண்டும்னுவா. என்னது இவர் தான் தங்கத்துல செருப்பு வாங்கி வச்சுருக்காரா, இவர் ஏதோ குடிசைக்கு பொன்னடி சாத்தனம்ங்கிறாரு, சட்டுன்னு புரியாது. இப்போ ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ஒரு சுவாமியை நம்ம இடத்து கூப்பிடணும்னால் தேவரீர்னு சொல்லணும் அவரை. அடியனுடைய வீடு சொல்லக்கூடாது, அடியனுடைய குடிசைக்குன்னு சொல்லணும். என் வீடு பங்களாவாவே இருந்தா கூட குடிசைன்னு தான் சொல்லணும். சுவாமியினுடையது குடிசையாகவே இருந்தா கூட திருமாளிகைன்னு சொல்லணும். அப்ப சுவாமி திருமாளிகைக்கு அடியன் விட கொள்ளலாமா, அடியனுடைய குடிசைக்கு சுவாமி எழுந்துருளலாமா, சுவாமி எழுந்துருளி பொன்னடி சாத்த வேண்டும், அவர் திருவடி பொன்னடி, அதனால அதை நம்ம வீட்டுல வச்சாருன்னா பொன்னடி சாத்துறதுன்னு பேர். அது போல ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுட்டு பார்த்திருக்கீங்களோ இல்லையோ, அதே போல் ஒரு ஆச்சாரியன் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டா, திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னுவா. கண் வளருதல் அப்படின்னா தூங்குறது இல்லையோ, அவர் திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னால் எதுக்கு அவர் கண்ணு வளர்ந்துட்டே இருக்கிறதுன்னு நினைச்சுப்போம், இல்ல அது தூங்குறாருன்னு அர்த்தம். இப்போ அதை போல சுவாமிக்கு ஒரு ஆச்சாரியனுக்கு ஜுரம்னு வச்சுங்க, திருமேனியிலே நோவு சாத்தி கொண்டு இருக்கிறார்னு சொல்லணும். திருமண் காப்பு சாத்திப்பார், சங்கிலி சாத்திப்பார், வேட்டி சாத்திப்பார், நோவையும் சாத்திப்பார். அவருக்கு ஜுரம் வந்ததுன்னா கூட நோவு சாத்தி கொள்ளுகிறார். இதெல்லாம் பாரிபாஷிகம். அப்ப அதுக்குன்னு இருக்கிறது. இப்ப சாற்று மதுங்கிறோம், திருக்கண்ணால் மதுங்கிறோம், ஆர்கான அப்படி சட்டுன்னு புரிஞ்சிடுமா, வெளியே கேட்டா தெரியாது. இப்போ அப்படி இருக்கிற அந்த ஒரு குழுவுக்குள்ள இருக்கக்கூடிய சப்தங்களோ இல்லையோ, அதெல்லாம் நிர்வச்சனம். அப்புறம் நிதர்சனம் திருஷ்டாந்தத்தை சொல்லி விளக்குதல். அபவர்கா எதிர்பார்ப்பை கூட்டுதல், எதிர்பார்ப்பை சொல்லுதல். ஸ்வசஞ்ஞா கிரந்தக்காரர் தாமே செய்த ஒரு சம்ஞையாக அர்த்தம் சொல்லுதல். ஒருத்தர் புஸ்தகம் எழுதுறாருனால் அவரே சில சொற்கள்லாம் கண்டுபிடிச்சுப்பார். ஒரு புரியறதுக்கு சொல்றேன், சொல்லணுங்கிறதுக்காக இல்லை. ஒரு பெரிய திரைப்படம் வந்தது, வந்த இடத்துல லோகங்கள் எல்லாம் அதுல காமிச்சா. அது மோதிரத்துக்கு தலைவர் வந்ததோ இல்லையோ ஒண்ணுது. இப்போ அது வந்த இடத்துல பெரிய பெரிய லோகங்கள்லாம் ஏற்படுத்திட்டா. அந்த லோகத்துக்கு பாஷையே வேற. அதுல ஒருத்தர் குள்ளமா இருப்பார், ஒருத்தர் சக்திசாலியா இருப்பார், ஒருத்தர் பயங்கரமா இருப்பார், ஒருத்தர் ஆள் ரொம்ப பெரியவரா இருப்பார், ஆனா அவருக்கு புத்தியே இருக்காது. இத போல வெவ்வேறு லோகங்கள்லாம் கல்பிச்சா பாருங்க. இவெல்லாம் தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், கந்தர்வர்கள். ஒருத்தருக்கு பாடுறதுக்கு நன்னா தெரியும், ஒருத்தருக்கு அம்பு விடுறதுக்கு மட்டும் நன்னா தெரியும். விதவிதமா 3 பகுதி வந்ததே, பாத்தீங்களோ இல்லையோ. அப்ப அது எழுதினவர் எல்லாரும் தானேன்னு அந்த லோகத்தை சிருஷ்டிச்சுட்டார், தானே ஒரு மொழியை உருவாக்கின்றார். அது முதல்ல புஸ்தகமா இருந்தது, அந்த மொழியை தானே உருவாக்கி, அந்த மொழி யாருக்கும் தெரியாது. அதை போல கந்தர்வ லோகத்துக்கு ஒரு மொழி, கிண்ணற லோகத்துக்கு ஒரு மொழி. அதை போல சிருஷ்டிக்கிறது கிரந்த கர்த்தாவே பண்ணலாங்கிறார். வேணும்னு தானே யார் கிரந்தம் எழுதுறானோ தனக்குன்னு ஒரு உலகத்தை சிருஷ்டிக்கலாம். அதுதான் என்னாகும், வருங்காலத்து உலகம்னு ஒண்ணு சொல்லுவா, இல்ல பழங்காலத்து. அவர் என்ன பண்ணார், நம்ம பழங்காலத்து இதிகாசத்தை படிச்சுட்டார். படிச்சுன்னுட்டு நன்னா இருக்குன்னா அது கோடிக்கணக்கான சமாச்சாரமா போச்சு. இப்போ அதே நம்ம புத்தகத்தை 10 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேங்கிறான். அது இது வாங்கலையே, அது நடந்தது என்ன, அவன் அதை 10 கோடி செலவழிச்சார், அதனால நடந்திருக்கு. இப்போ அதுக்கப்புறம் ஸ்வசஞ்ஞா பூர்வபக்ஷா முன்பக்ஷம் தவறான பட்சத்தை சொல்றது, உத்தரபக்ஷா சரியான பட்சத்தை சொல்றது, ஏகாந்தா தவிர்க்க முடியாத அர்த்தத்தை வச்சு புரிய வச்சுடுறது, அநாகத வேக்ஷணம் அதாவது அதிக்ராந்தாவேக்ஷணம், அநாகதாவேக்ஷணம் வருங்காலத்தை பார்த்து அர்த்தத்தை சொல்லுதல், கடந்த காலத்தை பார்த்து அர்த்தத்தை சொல்றது, நியோகா சாஸ்திர விதிகளின்படி அர்த்தத்தை சொல்லுதல். கடைசியா 3 விகல்பம், இதுவோ அதுவோ, இதை சொல்றியா அதை சொல்றியா, எது வேணுமோ எடுத்துக்கோ, அது விகல்பம். சமுச்சயா ரெண்டையும் சொல்லித்தான் ஆகணும். ரஸ்தாளி பழம் வேணுமா செவ்வாப்பழம் வேணுமான்னு கேட்டா விகல்பம், 2 3 சமுச்சயம்.
இப்போ உமக்கு ரெண்டுல எது வேணும்? நீர் மஞ்சப்பழம் சாப்பிட்றீங்களா, ரஸ்தாளி சாப்பிட்றீங்களா? இதுவோ அதுவோன விகல்பம். ரெண்டும் வேணும் ஒருத்தர் சொன்னார்னா சமுச்சயம். ஊகம், சில அர்த்தங்களை ஊகித்து அனுமானித்து தெரிந்து கொள்ளுதல். இப்படி தந்திர யுக்திகளாலே அர்த்த சாஸ்திரத்தையும் கற்று நியாய மீமாம்சகளோட கூட அரசன் நாட்டை ஆள வேண்டும்னுட்டு ராஜாவுக்கு பெரிய உபதேசம் பண்ணிட்டாரு. இப்படி ராஜா இருந்து அர்த்தங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னால் நம்ம ராஜா அன்னைக்கு பார்ப்போம் சுவாமி. நன்னாத்தான் சொன்னிருப்ப, வாஸ்தவம் தான் போனார். அவரவர் குடும்பத்துக்கு இது உபயோகப்படும் இல்லையோ, தாராளமா வைத்துக் கொள்ளலாம், பேசலாமே. அத்தோட அர்த்த சாஸ்திரம் முற்றிட்டு நமக்கு இன்னும் இருக்கு, 3/4 மணி நேரம் இருக்கு. கடைசியா யோக சாஸ்திரம் என்னன்னு பார்ப்போம். யோகம் ஹிரண்ய கர்ப்ப புரோக்தம்னு சொல்லுவார்கள். சாங்கியம் யோகம்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். நம்ம முதல் நாள் பார்க்கச்சேவே இன்னது ஷட் தரிசனங்கள், சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், பூர்வமீமாம்சா, உத்தரமீமாம்சா என்று 6 பார்த்தோம். அதுலேருந்து இப்ப எதை பார்த்தா எடுத்து நேத்திக்கு பூர்வ உத்தர மீமாம்சகளை விண்ணப்பிச்சேன். வைசேஷிக மதம் தள்ளத்தக்கது, ஓரளவு நியாய மதம் பரிஷ்கரித்து கொள்ளத்தக்கதுங்கிறதையும் பார்த்துட்டோம். சாங்கிய யோகம், அதுல இப்ப யோகம் பார்க்க போறோம். அப்ப சாங்கியம்ங்கிறது என்னது? கபிலாச்சாரியரால பிரவர்த்தனம் பண்ணப்பட்டது சாங்கியம். பாகவத புராணத்திலே கபிலர் தேவகூதிக்கு பெரும் உபதேசம் செய்கிறார். தேவகூதி அம்மா, கபிலர் 10வது பிள்ளை. 9 பொண்கள் பிறந்துட்டு அவளுக்கு பொண்ணு போராதுன்னு சொல்லிட்டு 10வது பிள்ளைய பெற்றா. அப்புறம் அவளுக்கு வைராக்கியம் வந்தது. பிள்ளையே உட்காத்தி வச்சு உபதேசிக்க சொன்னா அவர் ஓஹோன்னு ரகசியங்களை உபதேசிக்கிறார். சாங்கியன்படி தத்துவத்வயம் அப்படின்னா பிரகிருதி புருஷன் 2 தான் தத்துவம், ஈஸ்வர தத்துவம் இல்லை. வேதாந்த தேசிகன் அவர் ஈஸ்வரத்தை எப்படி ஒத்துருக்காருன்னு சேஸ்வரனா சாங்கியன் இருந்தா எப்படின்னு சில அர்த்தங்களை காட்டுறார். இருக்கட்டும், அது வேதாந்த விசாரம், மற்ற விசாரம். அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சாங்கியம் 2 அவர் சொல்ற மதம். நன்னா கேட்டுங்க. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் நடக்காது. 2 பேர் சேர்ந்து ஒரு காட்டை தாண்டணும். எப்படி போறது? யாருக்கு கண்ணு தெரியாதோ அவர் கீழ் நின்றார். கால் முடியாதவன் அவன் தோல்ல ஏறி உட்காண்டான். கால் முடியாதவனுக்கு கண்ணு தெரியுமோ இல்லையோ, அதனால அவன் பார்த்து பார்த்து வழி சொல்லிட்டே போனான். கீழே இருக்கிறவனுக்கு நடக்க முடியுமோ இல்லையோ, அவனுக்கு பார்க்க வராதோ இல்லையோ, அதனால இவன் நடந்துட்டான், தாண்டிவிட்டான். இத மாதிரி பிரகிருத்தின்னு சொல்லப்படுற இந்த பிரதானம் ஜெகத் அச்சித்துக்கு செயல்பாடு தான் தெரியும், ஞானம் கிடையாது. ஆனா ஜீவாத்மாவுக்கு ஞானம் தான் உண்டு, செயல்பாடு இல்லை. ஜீவாத்மாவுக்கு ஞானம் உண்டு, கிரியா கிடையாது. ஆனா பிரகிருதி பிரதானத்துக்கு கிரியா உண்டு, ஞானம் கிடையாது. இவ 2 பேரும் சேர்ந்துதான் உலகத்துல வாழ்ந்தாகணும். இப்போ இவர்கள் 2 எப்படி சேருவா? ஜபா குசும நியாயம்னு ஒண்ணு சொல்றார். ஜபா குசுமம்ங்கிறது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ பக்கத்துல ஒரு ஸ்படிக கல்லை வைங்க. வச்சா செம்பருத்தி பூனுடைய சகப்பு ஸ்படிக கல் மேல பட்டு ஸ்படிகமே சிவப்பா இருக்காதா? ஸ்படிகம் சிவப்பா இல்ல, அது வர்ணம் இல்லை. ஆனா பக்கத்துல இருக்கிற செம்பருத்தி பூ அப்படியே தன் சகப்பை ஏத்துறதோ இல்லையோ, அதே மாதிரி பிரகிருதி புருஷன் 2 பேரும் ஒன்னா இருக்காளா? சரீரம் பிரகிருதி, பிராகிருதம். புருஷன்கிற ஜீவாத்மா அதுக்குள்ள இருக்கார். அப்ப இந்த 2ம் இருந்து ஆத்மாவனுடைய வாசனை அதும் பேர்ல படுமா, பிரகிருதி வாசனை இதும் பேர்ல படுமா. அப்படின்னா பிரகிருத்தினுடைய கிரியாசக்தி இதுக்கு படும், இதனுடைய ஞான சக்தி அதுக்கு படும். இப்படி இவா 2 பேரும் நாட்டுல வாழ்ந்துடுறான்னு ஒரு தத்துவம். இதுதான் பிரகிருதி புருஷம் 2 இருக்குன்னு தத்துவம் சொன்னார். மோட்சம் எது? இந்த பிரகிருதி வேறே புருஷம் வேறேன்னு பிரிச்சு தெரிஞ்சுனுடையான மோட்சம். பிரகிருதி புருஷ விவேக ஞானத்தாலே மோட்சம்னு இது அவர் சொன்னது. ஆனா ராமானுஜர் நேர கண்டிச்சார். அது எப்படி நீ சொல்லுவே? மேல ஒருத்தர் உட்காந்து பார்க்கறாருன்னு சொன்னியே, அவரை ஞானம்ங்கிற, அவருக்கு கிரியா கிடையாதுங்கிற. பார்த்தல்ங்கிற கிரியை இல்லையான்னு? பார்த்தல்ங்கிறது வினையா இல்லையா? அதுவும் கிரியை தானே. அதே கீழே இருக்கிறவர் நடப்பார் ஞானம் வேண்டான்னியே, மேல இருக்கிறவர் சொன்னதை கேட்டுண்டு அதுக்கு தகுந்து கால வைக்கிற ஞானம் வேணுமா இல்லையா? அதனால கீழே இருக்கிறவருக்கு ஞானம் வேணும், மேல இருக்கிறவருக்கும் கிரியை உண்டு. நீ சொன்ன திருஷ்டாந்தமே தப்புன்னு அடிச்சுட்டார். அப்ப இதை வைத்துக் கொண்டுதான் சாங்கிய மதம். இந்த சாங்கிய பிரவர்த்தகாச்சாரியர் கபிலர், அவரை விட்டுடுவோம். அவர் எழுதாத பல விஷயங்களை யோகம் எழுதிட்டார். யோகம் எழுதுறாருனால் ஹிரண்ய கர்ப்பங்கிற பிரம்மாவே யோகத்துக்கு பிரவர்த்தகர்னு சொல்லுவார்கள். அந்த யோக தரிசனம் இன்னைக்கு பிரபலமா இருக்குன்னால் பதஞ்சலி யோக சூத்திரம், பாதஞ்சலம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்கா. அவர் பற்றி என்னன்னு பார்ப்போம். யோக மார்காத் பரோமார்கா நாஸ்தி நாஸ்தி ஸ்ருதௌ ஸ்மிருதௌ சாஸ்திரேஷ்வன்யேஷு சர்வேஷு சிவேன கதிதః புரா. யோக மார்க்கத்தை தாண்டி ஒரு மார்க்கமே இல்லை. இதைத்தான் முதல்ல அடிய கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எந்த யோகம் சிறந்ததுன்னு கண்ணன் சொன்னார்னே
முதல்ல நம்ம புலன்களை அடக்குவதற்கு பயன்படுவது யோகம். யோகம்ங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் காணப்படுகின்றன. சேர்ந்திருத்தல் யோகம். யுகு ரெட்டை, யுகு யுக்ம ருக்ம வியாமோகதான்னு சொல்லலையா, யுக்மான ரெட்டேன்னு அர்த்தம். ரெட்டே அல்லது யோகம், சேர்ந்திருத்தல் யோகம், பாதே யோகம், தியானம். இப்படி பல வகைகள்ல யோகம்ங்கிற சொல்லு பயன்படுறது. கண்ணன் அடிக்கடி யோகம் யோகம்ங்கிறார். கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம்ங்கிறார். நீங்க யோகா வகுப்புக்கு போயிட்டு வந்தீங்களா? இது நம்மள எல்லாரும் கேட்டுடுவா. அப்போ போலேன்னு சொன்னா கீழே பாப்பா, நீங்களாம் போவே இல்லையான்னா. சரி, நீர் போய் என்ன சாதிச்சிருக்கீர்னார்? போயிட்டு வந்ததுதான் சாதிச்சேன். போய் எதையும் சாதிச்சேன்னா தெரியாது, போயிட்டு வந்தேனோ இல்லையோ. அதுவே நாள் இன்னைக்கு இருக்கிற யோக சப்தத்துக்கு அர்த்தம் ஆசனம்னு அர்த்தம். ஆனா அதை போய் நம்ம யோகம் யோகம் விட்டோம். ஆசனம்ங்கிறது உடலுக்கு, யோகம்ங்கிறது மனசுக்கு. மனசை வகப்படுத்தி மனசை ஒரு வசத்துல பிடித்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு தான் யோகம். ஆனா அந்த ஆரோக்கியமா அது இருக்கணும்னா தியானம் வேணும். தியானத்துக்கு உடம்பு ஒத்துழைக்கணும். அதுக்காக செய்யப்பட்டது ஆசனங்கள். அப்ப சரீரம் வகைக்கு வர்றதுக்கு ஆசனம், மனசு தெளிவடையறதுக்கு யோகம், யோகாசனம் சேர்த்துங்க. அப்ப ஆசனங்களால சரிப்படுத்திக்கணும். யோகத்தால மனசு ஆரோக்கியமான உடம்பு இருந்துட்டால் ஆத்மா மோட்சம் போடும். இந்த ரெண்டு இல்லாதனாலதான் உட்காரணம்னு 2 மணி நாள் உபன்யாசத்துக்குள்ளேயே ஆசனம் போடுற அளவுக்கு ஆயிடுறதே நமக்கு. இப்போ அந்த அளவு வலிக்க ஆரம்பிச்சுறது உடம்பு. அது நன்னத்தான் கேட்கணும்னு வந்தேன் சுவாமி, இருந்தாலும் உடம்பு படுத்துறதுன்னா ஏனோ சரியா பார்த்துக்கல, உடம்பு ஒழுங்கா வச்சுக்கல. வேணும் உடம்பெல்லாம் அந்த மாதிரி விட்டுடக்கூடாது. ஏதோ இப்போ பக்தன் ஒருத்தன் இருந்தாலே உடம்பையே பார்க்கக்கூடாதானால், எந்த ரிஷிக்கான ஒரு உடம்பு ஒரு புத்தகத்தில் நீங்க பார்த்துருக்கீங்களோ? எழுதவே மாட்டா. நமக்கு ஒரு நாள் சந்தேகம், வால்மீகிலாம் எத்தனை வருஷம் இருந்துப்பார், ஒரு ஜலதோஷம் கூட வரல போல் இருக்கு. இருந்திருந்தா என்னால ஒரு 4 நாள் ராமாயணம் எழுத மாட்டேன்னு சொல்ல மாட்டாரா? சொல்லவே மாட்டேன். விடுமுறையே எடுக்கிறது இல்லை அவர். எப்போ 24 ஸ்லோகத்தையும் எழுதி முடிச்சாத்தான் வைக்கிறார். அப்ப இப்படித்தான் பரத்வாஜர், இப்படித்தான் வசிஷ்டர்னால் வந்திருக்குமோன்னு தெரியாது. அப்ப ஆசன யோகத்துல நல்ல நிரத்தர்களா இருந்திருக்கா. பதஞ்சலி என்பார் பல நன்மைகள் நமக்குன்னு செய்திருக்கார். யத் சாங்கியை பிராப்யதே ஸ்தானம் தத் யோகைரபி கம்யதே ஏகம் சாங்கியஞ்ச யோகஞ்ச யஃ பஷ்யதி ச பஷ்யதி. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். இது கர்மயோகம் அர்ஜுனா, இது ஞான யோகம். இதுல கிடைக்கக்கூடியது ஞான யோகத்துல கிடைக்கக்கூடியது கர்மயோகத்திலையும் தெரியுமல்லவா என்று அர்ஜுனனுக்கு சொல்லிட்டு போறார். அது யோகம். இதுல கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா என்ன, வெறும யோகம்னா என்ன? இப்ப நீங்க திரும்ப பக்தி யோகம்னா எங்களுக்கு தான் தெரியுமே வீடு. ஆனா யோகம்னா தெரியாதுன்னு நினைச்சுக்கிறோம், பக்தி யோகம்னா தெரியும்னு நினைச்சுக்கிறோம். தெரியுமானா தெரியும், ஓரளவு நமக்கு தெரியும். யோகம்னா பாதைன்னு வச்சுக்கோ. கர்ம யோகம்னால் கர்மங்களின் மூலம் சாட்சா்காரத்தை அடையும் பாதை. ஞான யோகம்னால் தியானத்தின் மூலம் சாட்சா்காரத்தை அடையும் பாதை. பக்தி யோகம்னால் பக்தியின் மூலம் சாட்சா்காரத்தை அடையும் பாதை. ஞான கர்ம பக்தி யோகம். வெறும் யோகம்னால் இது இத்தனைக்கும் தயார் நிலையில உடம்பையும் மனசையும் ஆக்கி வைத்துக் கொள்ளும் பாதை. அப்படிங்கிறது தான் அடிப்படையில யோகம்ங்கிறது. யுஜ சமாதௌன்னு தாது. யுஜ சமாதி யோகம்னு அர்த்தம். யுஜுரு யோகே சேர்ந்திருப்பது யோகம். யுஜுரு சம்யமனே அத ரெண்டு பொருத்தமாக இருப்பது யோகம். யோகா சன்னஹன உபாய தியான சங்கதி யுக்திஷு இத்தியமரஹ. யோகம்னா அமரகோஷம் இன்னும் அர்த்தம் சொல்றது. யோகா சன்னஹனம் உபாயம், உபாயம்னா ஒன்றை அடைவதற்குண்டான வழி பாதை உபாயம். தியானம் அப்படி இடைவிடாம நினைத்தல் சிந்தித்தல் தியான. சங்கதி இது பொருத்தமா இருக்குங்கிற மொழி, அந்த பொருத்தம். யுக்தி அவர் நல்ல யோகத்தால ஜெயிச்சிருவார்னு யுக்தியால ஜெயிக்கிறார்னு பொருள். யோகா அபூர்வார்த்த சம்பிராப்தௌ சங்கதி தியான யுக்திஷு என்றும் சொல்லுவார்கள். வேதமே யோகத்தை சொல்றது. உபனிஷத்துக்கள்ல யோகத்தை சொன்னால் கர்ம கர்த்தவியமித்யேவ விஹிதேஷ்வேவ கர்மசு பந்தனம் மனசோ நித்தியம் கர்மயோகஸ்ய உச்சதே. கர்மயோகம்னால் மனசை சமாதானப்படுத்தி, இது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற கர்ம, கண்டிப்பா இதை நினைச்சா செஞ்சியானா உனக்கு ஸ்ரேயஸ்கரம், உனக்கு உயர்ந்த இடம் கிடைக்கும்னு மனசை சமாதானப்படுத்தி கர்மங்களை செய்ய வைக்கிற மூலியோ அந்த கர்மத்தை செய்து வரும் பாதை தான் கர்மயோகம்னு சொல்லப்படுறது. யோகஹீனம் கதம் ஞானம் மோக்ஷதம் பவதி துருவம். யோகமே இல்லாதவனுக்கு மோட்சத்தை பெற்றுக் கொடுக்கும் ஞானம் எப்படி வரும்? ஞானத்தால தான் மோட்சம் போறான். ஆனா அந்த ஞானம் நிலைக்கணும்னா யோகம் வேணுங்கிறார்.
அப்படி என்னதான் இருக்கு அந்த யோக சாஸ்திரத்தில்? யார் எழுதியிருக்கா? பதஞ்சலி எழுதியிருக்கிறார். யோகஹீனம். யோகஹீனனா இருக்காதே, நன்கு அதை தெரிந்து கொள். காண்டிக்யன், கேசித்வஜன் 2 பேர். அவர்களை பத்தி விஷ்ணு புராணத்துல சொல்லும் போது எது யோகம் அப்படின்னு ஒருத்தருக்கு மற்றொருத்தர் உபதேசம் பண்ண போறார். பாகவதத்திலே யோகம் சொல்லப்படுறது ஞானம் கர்மச்ச பக்திச்ச ந உபாயா அந்யோஸ்தி குத்திரச்சித் நிர்விண்ணானாம் ஞானயோகா ஞாசினாமிக கர்மசு தேஷு தேஷு அனிர்விண்ண சேதானாம் சித்தானாம் கர்மயோகசு காமினாம். அழகா சொல்றார். நிர்விண்ணன் கொஞ்சம் கூட பற்றே அற்றவன், அனிர்விண்ணன் பற்று கொஞ்சம் இருக்கிறவர். யாருக்கெல்லாம் பற்ற முழுக்க அறுத்துட்டாலோ அவர்கள் ஞான யோகத்துக்கு வரலாமா. ஆனா இன்னும் எனக்கு கொஞ்சம் பற்று இருக்கு, இந்திரியங்களை சரியா அடக்க முடியலையா, அவர்கள் கர்மயோகத்தை செய்யணும். ஏன்னு யோசிச்சு பாருங்க. கர்மயோகம்னா செய்யணும், நிறைய செய்ய போறோம், ஓடணும், ஆடணும், எத்தனையோ கைங்கரியங்களா பண்ணணும், நித்திய அனுஷ்டானத்தை கார்த்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் விடாம பண்ணணும். அது கர்மயோகம். அப்ப எப்ப பண்ணி 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 பழகி இருக்கமோ இந்திரியங்கள்லாம் ஓடலாம் ஆடலாம்னு அர்த்தம் இல்லையோ. இந்திரியங்களை தடுக்க வேண்டிய தேவையில்லை, வேலை செய்ய விட்டுருக்கோம். அதே இந்திரியங்களை முழுக்க அடக்கினவனா இருந்தா தான் ஞான யோகத்துக்கு வருவார். ஞான யோகத்துல ஒன்னும் செய்யக்கூடாது, தியான மாத்திரத்துல இருக்கணும். இப்ப நம்மள இங்க வாங்கோ, நான் பூ தொடுக்கிறேன், பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், ஒரு 10 பழம் தொடுக்கலாம் அப்படின்னு கூட்டா 15 பேர் வருவீள், 150 பேர் வருவீள். அப்படியே அமருங்கோ, மணி இப்ப 8:05 ஆறுது, 9:05 வரைக்கும் தியானம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அடியன் கண்ணை முடிக்கலாம். திறக்கும் போது யாரும் இருக்க மாட்டா, அடியன் மட்டும்தான் கண்ணை திறக்கணும். ஏன் என்ன ஆச்சுன்னால் அது புரியாது சுவாமி. கண்ணை மூடுங்கோன்னு உடனேவே இவர் 9:05ன்னு சொன்னாரே, அந்த மணியை முதல்ல யார் பார்க்க போறா அப்படிங்கிறதையே கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப நமக்கு அது நிற்க ஏன் பழக்கம் இல்லை. பிறந்த நாள்ல இருந்து ஓடி ஆடி கர்மங்களை செஞ்சு செஞ்சே பழகிருக்கேன். திடீர்னு மொத்தத்தையும் பொத்துனால் பொத்த வராது. கண்ணை மூட முடியுமா, வாய மூட முடியுமா? அதனாலதான் 2ஆ பிரிக்கிறார். நன்கு புலனடக்கம் இருக்கிறவன் ஞான யோகத்துக்கு வா, புலனடக்கம் குறைவா இருக்கிறவனையும் நான் விட்டுடல அர்ஜுனா, கர்மயோகத்துக்கு வா. அப்ப புலன்களுக்கு வேலை கொடுத்துட்டேனோ இல்லையோ, அப்ப வேலை செஞ்சு செஞ்சே என்ன அடை இல்லை. சிலருக்கு அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, அப்படியே உட்காந்து நினைக்க சொல்லு, 4 மணி நேரம் உட்காந்துருக்கேன், எழுந்து பெருக்கு முழுகுன்னு சொல்லாதீங்க, அது என்னால முடியாதுங்க, வா ஞான யோகத்துக்கு வா. அப்ப செய்ய முடிஞ்சதுன்னா கர்மயோகியாரு, அது முடியலன்னா தியான யோகி, ஞான யோகியாரு. இந்த 2 சேர்ந்து எழுந்திருப்பியோ இல்லையோ, ஆத்ம சாட்சா்காரம் முக்கியம் இல்லை, கண்ணன் திருவடிகள் முக்கியம் என்று பக்தியோட வர்றவன் வா. இதிலே அந்த பக்தி யோக நிஷ்டன் தான் எனக்கு ரொம்ப பிரியமானவன் கூறுகிறார் கண்ணன். கீதையிலேயே எப்படி யோகம் பண்ணணும்னு நமக்கு வழி சொல்லி கொடுக்கிறார். முதல்ல உட்காரணுமா, ஸ்திரமாசனம் ஆத்மனஹா, நாத்தியுச்சிரித்தம் நாதி நீச்சம் சேலாஜின குஷோத்தரம். கீழே தர்பத்தை விரிச்சுக்கோ, பரப்பிக்கோ, அதுக்கு மேல மாந்தோலை போட்டுக்கோ, அதுக்கு மேல ஒரு பட்டு துணியை போட்டுண்டு நான் நிமிர்ந்து உட்காந்துக்கோ, ஆசனம் போட்டுக்கோ, வேணும்னா பின்னாடி சாய்மானம் வேணும்னா வச்சுக்கோ, வாண்டான்னா நேர இரு, தலைக்கு பின்பக்கம், கழுத்து, முதுகு 3 ஒரே கோட்ல இருக்கிறதா பாத்துக்கோ. சமம் காய சிரோக்ரீவா, காயம் சிரசு கிரீவா, இந்த 3 ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். 2 புருவத்துக்கு நடுவுலே உன்னுடைய கண்ணை கொண்டு நிறுத்தணும். ரொம்ப கண்ணை திறந்துக்காதே, ரொம்ப கண்ணை மூடிக்காதே. உன் மூக்கு நுனியை நீயே உன் கண்ணால பார்க்கணும். கீழேயும் உட்காந்துக்காதே, ரொம்ப உயரமான இடத்துலையும் உட்காராதே. கீழே உட்காண்டா தூக்கம் வரலாம், உயரமான இடத்துல இருந்தா விழுந்துருவோமோன்னு பயமா இருக்கலாம். 2த்துனாலையும் அப்புறம் யோகத்துல ஏற்பட மாட்டோம். ரொம்ப தூங்காதே, யோகம் சித்திக்காது. தூக்கமே இல்லாத இருக்காதே, யோகம் சித்திக்காது. அதிகமா சாப்பிடாதே, யோகம் சித்திக்காது. பட்னி கிடக்காதே, பட்னி இருந்தா யோகம் வந்துடும் நினைப்பா, பிராணம் போனா மோட்சம் போகும் நினைப்பா. மகா தப்பு. அது எப்படி கிடைக்கும்? பிராணம் போனா அடுத்த பிறவிதான் கிடைக்கும், மோட்சம் கிடைக்காது. அப்ப பிராணம் போய் கர்மங்களை தொலைச்சு பிராணம் போற அன்னைக்கு தான் மோட்சம் போவோம். அதனால நம்ம ஏதோ பட்னியே இருந்தால் பெரிய யோகியா எல்லாம் போல இருக்குன்னு நினைக்காதீங்க. யோகமே வராது, பசிதான் வரும். பட்னி இருந்தா யோகம் வருமா, பசி வருமா? பசிதான் வரும். இது சொல்லுவா ஆச்சாரியர்கள் எல்லாமே. நன்னா சாப்பாடு போட்டுடு, வயத்துல நன்னா இருக்குன்னு தெரிஞ்சு கீதோபதேசம் பண்ணுவா. வயறு கபகபான்னு பசி எடுத்துட்டு இருக்கிறச்சே, நயனன் சிந்தந்தி சஸ்திராணி நயனந்தகதி பாவகா நச்சைனம் கிளேதயன் தியாபகா ந சோஷயதி மாருதா நான் சொல்லிருந்தா எடுபடுமா? ஆத்மா வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, நனைத்த முடியாதுன்னால் முடியாது. இப்ப நான் ஈர துணினா போட்டுருக்கேன், நீர் என்னமோ நினைக்க முடியாது, உலர்த்த முடியாதுங்கிறீரேன்னு கேட்டுருவோம். அதனால நன்னா பிரசாதம் கொடுக்கணும். தத்யோனம், கதம்ப பிரசாதம், வேண்டியதெல்லாம் நன்னா கொடுத்து சாப்பிட்டியாப்போ. இப்ப கேளு கீதை, என்னால் தூக்கம் வரும்.
இத்தனை கொடுத்தானால் அதுக்கு தான் கண்ணன் சொல்றார், மொத்தம் கொடுக்காதே, கொஞ்சமா கொடுங்கிறார். அதிகமாகவும் சாப்பிட்டுடாதே, பட்னியும் கடந்துடாதே. இதெல்லாம் பண்ணினா தான் யோகம் வரும். உன்னுடைய மூக்கு நுனியை நீ பாரு, சமம் காய சிரோகிரிமமாறு சம்பிரேக்ஷ நாசிகாகிரம். இதெல்லாம் யோகம் செய்யறதுக்கு வழி. அதுக்கப்புறம் யோகியை பத்தி கொண்டாடி இருக்கார். அதான் இங்க பார்த்தோம். நிர்விண்ணானாம் ஞான யோகா ஞாசினாமிக கர்மசு தபஸ்விபியா அதிகா யோகி ஞானிபியோபி ததோதிகா கர்மிபியச்சாதிகோ யோகி தஸ்மாத் யோகி பவார்ஜுன யோகயுக்தா விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா. திரும்ப திரும்ப கொண்டாடுறார்னே அடிப்படை காரணம் மன ஏவகி மனுஷியானாம் காரணம் பந்த மோக்ஷயோ. மனம் அது கட்டுப்பட்டா மோட்சத்துக்கு போடுவோம், அது கட்டுப்படாவிடில் சம்சாரத்துல தான் பிறந்து கொண்டிருப்போம். அதனாலதான் மன ஏவகி மனுஷியானாம் காரணம். பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் மனிதனுக்கு மனமே காரணம். 10 புலன்களுக்கு தலைவர் மனம். மனமே எனக்கு சத்ரு, மனமே எனக்கு நண்பன். ஆனால் ஆத்மானம் அர்ஜுனா மனசனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சுட்டு உத்தரேத் ஆத்மனாத்மானம் நாத்மானம் அவசாதையேது. ஆத்மா மனச கொண்டு ஆத்மாவை வசதிக்கோ. ஆத்மைவ ஹியாத்மனோ பந்து ஆத்மைவ ரிபுராத்மனா. ஆத்மாவுக்கு பந்துவும் மனசுதான், ஆத்மாவுக்கு விரோதியும் மனசுதான். பற்றுள்ள மனசு எதை பார்த்தாலும் விருப்பப்படுற மனசா ஆத்மாவுக்கு விரோதி. பற்றற்ற மனசா இருக்காரா ஆத்மாவுக்கு நண்பன். அப்ப அந்த மனசு பற்றில்லாத ஆகணும்னா யோகம் வேணுங்கிற. மனசு பற்றில்லாத இருந்ததுன்னா ஆத்மா வசத்திட போறது, ஆத்மா வசந்ததுன்னா மோட்சம் போறது. அப்ப அந்த ஆத்மா மனசு நன்னா இருக்கணும்னா அதுல அழுக்கு அடைஞ்சுக்கிறது இல்லையோ, அது என்ன கிளேசம்? மனசில் அடைக்கப்பட்ட அழுக்கு எது? காம குரோத லோப மோக மத மாத்சரியம். இந்த 6 ஷடூர்மிகள்னு பேர். இது அழுக்க அடைஞ்சுக்கும். நாம படுற கிளேசங்கள் பஞ்ச கிளேசங்கள்னு சொல்லுவா. அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷாக பஞ்ச கிளேஷாக. ஒரு பக்கம் 6 ஊர்மி, ஒரு பக்கம் 5 கிளேசம், 11 பேர். இந்த பக்கம் இருக்கிறாப்போ இன்னொரு 11 பேர். என் கண்ணு காது மூக்கு நாக்கு சேர்த்து 11 பேர் இருக்காளே. 10 இந்திரியங்கள், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, மனசு தலைவன். இந்த பக்கம் ஒரு 11, இந்த பக்கம் ஒரு 11. சுவாமி, இந்த 22 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு நாம் படுற பாடு அவ்வளவு. அது எல்லாத்தையும் நம்ம வகைக்கு கொண்டு வரணும்னா தியானம் தான் வழி. அதுக்கு யோகம்னு சொல்லி கொடுக்கிறார். அத்தை ஸ்மிருதி சாஸ்திரத்துல யோகம் சொல்றது அவ்வளவு. ஏன் சரக சம்ஹிதான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லையோ, அதுலயும் யோக சாஸ்திரத்தை பத்தி சொல்றது. கேட்டா பதஞ்சலியே சரக சம்ஹிதா ஆயுர்வேதத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறதா சொல்லுவா. அழகா சொல்றாரு பாருங்க. யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் சரீரஸ்ய வைத்தியகேன யஹ அபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ரானதோஸ்மி. அந்த பதஞ்சலி பகவானை முனிவரை வணங்குகிறேன். அவர் 3 நல்லது பண்ணி கொடுத்தாராம். யோகேன சித்தஸ்ய, யோக சாஸ்திரம் கொடுத்து என் மனசை தெளிவுபடுத்திட்டார். சித்தஸ்ய பதேன வாசாம், பாணியனுடைய வியாக்கரணத்துக்கு பதஞ்சலி தான் மகாபாஷ்யம் எழுதினார். அப்ப வியாக்கரணம் எழுதினாரோ இல்லையோ, வியாக்கரண சாஸ்திரத்தை கொடுத்து என் பேச்சை சரிப்படுத்திட்டார். யோக சாஸ்திரத்தை கொடுத்து மனசை சரிப்படுத்தினார், வியாக்கரண சாஸ்திரத்தை கொடுத்து பேச்சை சரிப்படுத்திட்டார். 3வது இவரே ஆயுர்வேதம் எழுதினார்னு சொன்னேனே, அதை கொடுத்து சரீரத்தை சரிப்படுத்திட்டார். அப்ப ஆயுர்வேத சாஸ்திரத்தாலே சரீரத்தை போஷித்தார், வியாக்கரண சாஸ்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினதுனாலே என் பேச்சை சரிப்படுத்தினார், யோக சாஸ்திரத்தினால மனம் மொழி மெய் 3யுமே நல்லது படுத்தினது பதஞ்சலி தான். இப்போ இவர் ஆதிசேஷனுடைய அவதாரம்னே சொல்லுவார்கள். யோ அபாகரோத்தம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ரானதோஸ்மி. யோக தரிசனத்தில் இனி பிரதிபாத்தியம் எது? இந்த யோகம் என்ன சொல்ல வந்ததுன்னு பார்ப்போம். மொத்தம் 4 பாதங்களாக பிரிக்கிறார்கள். இது நேத்திக்கும் பார்க்கச்சே உத்தர மீமாம்சா 4 அத்தியாயம்னு சொன்னேனே. காரணம், காரணத்துவம், அபாத்தியத்துவம், சாதனத்துவம், பலத்துவம். இந்த 4 அத்தியாயத்துக்கு விஷயம். அதே போல இங்க பார்த்தீங்கன்னா முதல் பாதத்துக்கு சமாதி பாதம்னு பேர், அடுத்ததுக்கு சாதன பாதம்னு பேர், 3வது விபூதி பாதம்னு பேர், 4வது கைவல்ய பாதம்னு பேர். 4 பாதம். சூத்திரங்கள் நிறைய இருக்கு, 4 பாதங்கள். அதுல முதல்ல சமாதி பாதம். என்ன சொல்ல வந்தேன் யோக சாஸ்திரத்தில் அப்படின்னு எழுதுறார். இந்த யோகத்துக்கு தேவையான எல்லா அடிப்படையும் விசாரம் பண்ணிடுறார். இதெல்லாம் சமாதி பாதம். 2வது சாதன பாதம், 3வது சாதன விபூதி பாதம். இந்த 2லையும் சேர்த்து 8 அங்கங்களும் விளக்கப்படுகின்றன. யோகம்னு சொல்லச்சேவே அஷ்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. பதஞ்சலி யோக சூத்திரம் கற்றுக் கொடுக்கப்படும் போடுவா. அங்க போனா இப்படி கையை தூக்குங்க, இப்படி காலை தூக்குங்கன்னுவா.
சுவாமி அதெல்லாம் பதஞ்சலி சொல்லவே இல்லை. நிஜமா சொல்லல. பதஞ்சலி யோக சூத்திரத்துல அதெல்லாம்னா ஒரே ஒரு அங்கத்தில் ஆசனம்ங்கிற அங்கத்துல சுருக்கமா சொல்லியிருக்கார். அதை நம்ம விரிச்சு அதையே யோக சாஸ்திரம் நினைச்சுட்டோம். அது 8 அங்கங்களுக்குள்ள ஒன்று ஆசனம். அந்த ஆசனத்தை முடிச்சுட்டு அடுத்தபடிக்கு போகணும். ஆசனத்துக்கு கீழ்ப்படி வேணும். அவை எவை? யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம். பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரம், தியானம், தாரணா, சமாதி என்று 8 அங்கங்கள். இதுல சமாதிங்கிறது அங்கி, ஆனா அட்டாங்க யோகம்னு அதையும் சேர்த்தே சொல்லிட்டார்கள். அப்ப சாதன பாதம், விபூதி பாதத்தில் முதல் 5 அங்கங்களை விசாரித்தது சாதன பாதம், கடைசி 3 விசாரித்தது விபூதி பாதம். அதுக்கப்புறம் கைவல்ய பாதம் என்னென்னலாம் சந்தேகங்கள் வருமோ கேட்டு சமாதானம் சொன்னது. ஆக மொத்தம் 4 பாதம். இந்த 4ல ஒரு அழகா வச்சிருக்காரு. பிரமாணம், விபர்யய, விகல்பக, நித்ரா, ஸ்மிருதிஹி என்று 5 அடிப்படையாகத்தான் இவர் செய்வார். இது ஆரம்பம் எப்படி இருக்குன்னால், அத யோகானுசாசனம்னு முதல் சூத்திரம். அதாதோ தர்ம ஜிக்யாசா, ஜெய்மினி முதல் சூத்திரம். அதாதோ பிரம்ம ஜிக்யாசா, வியாசருடைய முதல் சூத்திரம். அத யோகானுசாசனம் இவருடைய முதல் சூத்திரம். அத அஹ அதற்கு மேல் யோக, யோக அனுசாசனம். அனுசாசனம்னா சாசனா சாஸ்திரம். இன்னது இப்படி செய்யுங்கோ, இன்னது இப்படி செய்யாதீங்கிறீர்கள் இல்லையோ. அப்ப யோகமாகிற சாஸ்திரம் இனி சொல்லப்படுகிறது. அதுல முதல் சூத்திரம் இது, அத யோகானுசாசனம். அடுத்த சூத்திரத்தில் யோகா சித்த விருத்தி நிரோதா. இதான் ஆரம்பம். யோகம்னு சொன்னாலே நம்ம மனசு எங்கேயோ அலபாய போறது இல்லையோ, அதான் சித்த விருத்தி. இப்ப இங்க உட்காண்டே இருக்கிறச்சே எங்கெங்கயோ வீட்டுல நடக்கிறதெல்லாம் நினைச்சிட்டு இப்ப திரும்பி வரலையா? 8 மணிக்கு விட்டுருப்பேள், 8:30க்கு திரும்பி வருவேள். உட்காண்டது இங்கேயே தான் இருப்போம். ஆனா ஒரு சுத்திட்டு வருமோ இல்லையோ, அந்த சித்தம் எங்கேயோ போகாத தடுக்கணும். அதான் சித்த விருத்தி. சித்த விருத்தி எப்படி போகும்? நிரோதா. அப்படி போகாம அதை தடுத்து இழுத்துன்னு வர்றது. சித்த விருத்தி எப்படி இருக்குங்கிறத தான் இது சொல்றது. பிரமாணம், விபர்யய, விகல்பக, நித்ரா. பிரத்யக்ஷ அனுமான சப்த பேதேன பிரமாணானி 3 சந்தி. பிரமாணம் அப்படிங்கிறது 3, சப்தம், அனுமானம், பிரத்யக்ஷம். இது முன்னாடியே பார்த்துட்டோம். அடுத்தது விபர்யய, மித்யா ஞானம் விபர்யய, பொய்யான அறிவு, அதான் விபர்யம். சைத்தன்ய புருஷோயோ பிரதஜானம் விகல்பக. இது சேத்தனன், இது புருஷன், இது பிரகிருதி அப்படின்னு பிரிச்சு தெரிஞ்சுக்கிறத விகல்பம்னு சொல்றோம். இதெல்லாத்தினுடைய அடிப்படையா வச்சுன்னு தான் இப்ப கட்டடம் கட்ட போறேங்கிறார். இப்ப 8 அங்கங்கள் என்னன்னு பார்த்துருவோம். யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணா, தியான, சமாதய. அது என்னது? இந்த 8 எல்லாரும் அட்டாங்க யோகம்னு சொல்றோமே, இந்த 8 பண்ணதுனால என்ன கிடைக்கும்? இந்த 8 எப்படி பண்ணணும்? அதுக்கு தான் அழகா விளக்கிறார். யமாஹா. முதல்ல யமம்னா என்னதுன்னு பார்ப்போம். யமம் இது முதல்ல சொல்லி கொடுக்குறாளான்னு பார்த்துங்க. அப்படின்னு நீங்க பள்ளி போய் இப்போ யோக வகுப்புன்னு போய் உட்கார்ற இல்லையோ, அப்ப ஆரம்பிக்கிச்சே யமம் சொல்றேன்னு முதல் வருஷம் தள்ளணும், நியமம் சொல்றேன்னு அடுத்த வருஷம் ஆகும். இது வர்றதுக்கு 4-5 வருஷம் கூட ஆகும். அது இருந்தா தான் இவ பிராணாயாமத்துக்கே போகணும். அது இருந்தா தான் ஆசனங்களுக்கே போகணும். அப்படிலாம் போனோம்னா வகுப்பே 30 நாள் இருக்கிறதே. 30 நாட்களில் சம்ஸ்கிருதம்ங்கிறா, 3 நாட்களில் யோகம்ங்கிறா. அப்படி இருக்கிறச்சு அஷ்டாங்கம யோகம் வரப்போறதா? இது அப்பவே திருமங்கையாழ்வார் சொன்னார். இழைப்பென இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமையை கூட்டி அளப்பில் 50 அடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் சிந்தை செய்து தோன்றலும் சுடர்விட்டாங்கே விளக்கின விதியில் காண்பார் மெய்வில் காண்கிற்பாரேனால் யோக சாஸ்திரத்தின்படி ஒத்தரும் பெருமாளை பார்க்க போறது இல்லைன்னு. நல்ல வேலை சுவாமி, இன்னும் 15 நிமிஷம் இருக்கச்சேவான்னு சொன்னிருப்போம். இதுல என்ன இது அதுவும் நேரம் போயிருக்குமேனால் அப்படி வச்சுக்காதீங்க. பார்க்கலாம்னா இவர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய யோகம்ங்கிறது இதுல சொல்லப்பட்ட அஷ்டாங்க யோகம் இல்லை. இப்ப கீழே இருக்கிறது பார்த்துருவோம். ஆனா அது சுலபமா நம்ம பண்ண முடியும். ஆழ்வார் அதுக்கு வழி சொல்றார். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும் மற்றொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையும் கண்டீர்களந்தோ. சிந்திச்சா போரும், அவ்வளவுதான் யோகம்ங்கிறார் அவர். அது எப்படி இவ்வளவு பெருசு பதஞ்சலி எழுதுறார்? சிந்திச்சா போருங்கிறார். என்னால் அவர் வழி வச்சிருக்கார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம். இந்த படிக்கட்டுலாம் தாண்டித்தானே சமாதிக்கு போக முடியும். இந்த படிக்கட்டெல்லாம் நம்ம முயற்சியால தாண்டணும் இல்லையோ. தாண்டது என்னன்னு பார்த்துருவோம். சாத்தியமானு நீங்க யோசிங்க. கேட்ட பிற்பாடு சாத்தியமா பாருங்க. சாத்தியம் இல்லேன்னு புரிஞ்சதுனால்
அப்படின்னா கடைசியில் இருக்கிற தியான சமாதி வேணுமா வேண்டாமா? அது வேணும். பெருமானோட சேர்ந்திருந்து அனுபவிக்கிறதுங்கிறது வேணும். ஆனா அதுக்கு இருக்கிற படிக்கட்டு வேண்டாம். என்னால் இதுதானே சாத்தியம் இல்லைன்னு தோன்றது. அப்ப என்ன பண்ணுவாரா ஆளவந்தாரே பிரார்த்திக்கிறார், பகவன் பக்தி மபி பிரயச்சமே, அடியனுக்கு பக்தி கொடு, அதோ அந்த கடைசி படிக்கட்டை கொடுன்னு கேட்டுக்கிறார். யார் கொடுக்க? இந்த 7 படிக்கட்டு ஏறினா தானே கடைசி படிக்கட்டு போலாம்னால், இந்த 7 படிக்கட்டை நம்ம முயற்சியால ஏறுறது ஒரு வழக்கம். அது முடியாதுன்னு தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோ, அத்தியந்த பாரதந்திரம்னு தெரிஞ்சுட்டால் அப்ப பகவானிடத்துல சரணாகதி பண்ணி ராமானுஜர் தன் கத்தியத்திரயத்துல நம்பெருமானிடத்துல பிரார்த்திக்கிறார், ஸ்தானத்ரயோதித பக்தி யுக்தம் மாம் குருஷ்வ, என்ன பக்தி யோகத்துக்கு இலக்காக்கு, எனக்கு அந்த பரபக்தி பரஜான பரமபக்திகளை கொடு, அதுக்கு இருக்கிற தியானம் தாரணா சமாதி எல்லாத்தையும் கொடுன்னு கேட்கிறார். அப்ப அவர் அதெல்லாம் பண்ணிருக்கணுமா இல்லையானால் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். தெரியாது, பண்ண முடியாத அவர்கள் செய்யல. ஆனா நமக்காக ஒரு வழிமுறைவா சொல்ற, இப்போ எனக்கு நாதமுனிகளுக்கு யோகம் தெரியும் பண்ணிடுவார், ஆளவந்தாருக்கு யோகம் தெரியும் பண்ணிடுவார், ராமானுஜமுனிக்கு யோகம் தெரியும் பண்ணிடுவார், அட்டாங்க யோகம் நமக்கு பண்ண வராதே. அது முடியாதுங்கிறதுக்காக பிற்பட்டவர்களுக்கு அது சுலபமாகணும்னுட்டு எளிய முறையாய் சரணாகதி பண்ணு. அப்ப இந்த முதல் 5 படிக்கட்டுகளுடைய நிலையில பெருமாள் வந்து நிடுவார். இதுதானே மேல் படிக்கட்டு நம்மளை கூண்டு போகணும். அப்ப முதல்ல இந்த படிக்கட்டுல நம்மால முடியலையோ இல்லையோ சரணம்னு சொல்லிட்டு மேல இருக்கிற ஒன்ன அனுபவத்தை மட்டும் நீ கொடுத்துருனால், இல்ல என் அனுபவத்தை கொடுக்கிற சக்தி எங்கிட்ட கிடையாது, இந்த படிக்கட்டுல தான் ஏறிவான்னு சொல்லிவிடா. அப்படின்னா அவர் என்ன பரதெய்வம்? அவர் அனுபவத்தை மற்ற கஷ்டமான மார்க்கங்கள்லாம் முடியாதுன்னு சொல்றவனுக்கு நானே தரேவான்னு சொல்ல முடியணும். அது அவருக்கு முடியாது, எனக்கு அது பண்ண தெரியாதுன்னுட்டாருனால் ஒண்ணுமில்லாத ஒரு ஜட பொருள்ங்கிற யோகத்தை நம்பினா நம்ம மோட்சம் போறோம்னு ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது. பரமச்சேதனான பெருமான் நினைத்தால் இந்த படிக்கட்டெல்லாம் தள்ளுபடி பண்ணணும், பண்ணிட்டு சரின்னு ஏத்துக்கிறதுக்கு முடியணும் இல்லையோ. இப்ப நீதிமன்றத்துல ஓஹோன்னு எல்லாத்தையும் வாதாடி இருப்பா, இன்னாருக்கு தூக்கு தண்டனைன்னு விட்டா, கடைசியா ஒரு மனு ஜனாதிபதி கொடுக்குறாளே, கொடுக்கறச்சே அப்ப அவரை கேள்வி கேட்க முடியுமா? எத்தனை நீதிபதி என்ன சொல்லியிருந்தாலும் நான் விடுதலை பண்றேன் அப்படின்னு கைது போட்டா போட்டதுதான். அதுக்கு மேல உச்ச நீதிமன்றம் கூட கேள்வி கேட்க முடியாது. அவர் வேண்டான்னு சொல்லலாம், ஆனா அவர் வேணும்னு நினைச்சுதான் நினைச்சது தானே. அப்ப இந்த எந்த படிக்கட்டும் எனக்கு தேவையில்லை, என் பக்தன் பிரார்த்திக்கிறவன் என்னிடத்துல சரணம்னு நின்னால் அப்ப இத்தனை படிக்கட்டையும் தள்ளி கடைசி சமாதியை நான் தரேன் அப்படின்னு பெருமான் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையோ. அதைத்தான் சரணாகதி சாஸ்திரத்துல ஆழ்வாராச்சாரியர்கள் பிரார்த்திக்கிறார்கள். அதனால இதுவே சாத்தியம், இந்த படிக்கட்டு ஏறாமலே சாத்தியம். அப்ப அந்த படிக்கட்டு வேண்டாமானால் அது யாருக்கு விருப்பம் இருக்கோ பண்ணுவா, அவர்களை வாண்டான்னு சொல்லல. சரி, அப்ப சரணாகதர்களுக்கு இது வேண்டாமோ இல்லையோனால் வேற ரூபத்துல வேணும், இந்த ரூபத்துல வேண்டாம், படிக்கட்டு ஏற ரூபத்துல வேண்டானாலும் இப்ப இதுல யமம்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ, பிராணாயாமம்னு என்ன சொல்லப்பட்டிருக்கோ, நான் சரணாகதி பண்ணவும் பிராணாயாமம் பண்ணாத இருப்பேனா? சந்தியாதனம் பண்ணுவோம் இல்லையோ, அப்ப அதுல பிராணாயாமம் இருக்கு. சரணாகதிக்கு அப்புறம் கைங்கரியம் பண்றதுக்கு உடம்பு நன்னா இருக்கணும், பிராணாயாமம் பண்ணாதான் நன்னா இருக்கும். கைங்கிறதுக்கு திவதேசத்துக்கு போறதுக்கு கைகால் நன்னா இருக்கணும், ஆசனம் பண்ணாதான் கைகால் நன்னா இருக்கும். அப்ப என்ன மாறி போச்சுன்னால் இதெல்லாத்தையும் மோட்சம் போற படிக்கட்டா இவன் வச்சுக்கல, படிக்கட்டா பகவானை பிடிச்சுட்டான். அவர் அதை ஏத்தி விட்டுட்டார். ஏத்தி விடுற வேலையை அவர் ஒத்துனுட்டார். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு நிறைய நேரம் பாக்கி இருக்கும் இல்லையோ, நான் இப்ப இத்தனை யோகங்களும் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு அந்த யோகங்கள்லாம் வேண்டாம், பெருமான் நேரம் கொடுப்பார்னு சொல்லி எடுத்து சொல்லிவிட்டார். அப்ப அந்த யோகத்தினுடைய நேரம் அத்தனை என்கிட்ட மிச்சம் தானே. அப்ப என்ன பண்ணலாம்னால் கைங்கரியமா இதே யோகத்தை பண்ணலாம், இதே பிரம்மச்சரியம் உண்டு, இதே உண்மை பேசுறது உண்டு, இதே பூத்தொடுக்கிறது உண்டு, இதே பிரதட்சணம் பண்றது உண்டு, இதே ஆசனங்கள் உண்டு. மார்க்கமா இல்ல, கைங்கரியமா. அதைத்தான் ராமானுஜர் பெரிய புரட்சி கொண்டார். இல்லைன்னா இந்த யோக சாஸ்திரத்தையோட தான் நம்ம இருந்திருக்கணும். இதுக்கு பல பேருக்கு யோக்கியத்தையே இருந்திருக்காது. என்னன்னு பார்ப்போம். அதை சரணாகதனும் முயற்சி பண்ணணும், அவனத்தை பண்ணித்தான் ஆகணும். யமம், அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிகிரஹா. கண்டிப்பா அஹிம்சையை கடைபிடிக்கணும். வேண்டாம் சுவாமி, நான் தான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், அதனால இனிமே ஹிம்சிக்கிறேன்னு பண்ண முடியாது. அஹிம்சாங்கிறது படிக்கட்டால இருக்கலாம், ஆனா பழக்கமாயிடுது. இனிமேலும் அஹிம்சையை கடைபிடிச்சாகணும். அஸ்தேயம், திருட்டுக்கூடாது, சத்தியம், உண்மை பேசணும், பிரம்மச்சரியம் அப்படின்னா ஆண் பெண் சம்போகத்தை குறைத்தல், தடுத்தல், அபரிகிரஹா என்னென்னமோ இருக்கும், அதெல்லாத்தையும் போட்டுத்தான் பார்க்கணும், அதெல்லாத்தையும் தொட்டுத்தான் பார்க்கணும், அதெல்லாத்தையும் வாங்கித்தான் பார்க்கணும்னு பண்ணாதேங்கிறார். ஏதோ பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கோம், கொஞ்ச நேரம் அப்படி மனசு கொஞ்சம் லேஸ் ஆகட்டும் அப்படின்னு பாடல் கேட்கலான்னு உட்காருவார். அதுலேயே தான் 4 வரி இருக்கும், யாரா 4 பேர் ஒருத்தர் அடிச்சுப்பா,
இல்லை 4 பேர் மரத்தை சுத்தி ஓடுவா, எதுவோ நடக்கும். அதை இப்ப பார்த்த பிற்பாடு எங்கன்னு போச்சு. இவர் சொல்லிருந்த உயர்நிலம் போச்சு, விடுமின் முற்றம் போச்சு, எல்லாம் போடும் போ. அதனாலதான் அபரிக்கிரகம். எது உனக்கு பிரயோஜனம் இல்லையோ தொடாதே, தீண்டாதே. அதை தொட போனியானா பாம்பை தொடராப்புல நினைக்கணுமா, அது அபரிக்கிரகம். அப்ப அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரஹா, யமஹா. இப்ப பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லி கொடுக்குறேன்னா முதல் வகுப்புல இதை நடத்தணும். நடத்தினால் அது பதஞ்சலி யோக சூத்திரம். சொல்ல மாட்டா யாரும், நீங்க பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பீளா, அஸ்தேயம் திருடாத இருப்பீளா, பொய் சொல்லாத இருப்பீளான்னு கேட்கறாளான்னு. அதெல்லாம் இப்ப யாரும் கேட்கறது இல்லை. அபரிக்கிரஹாக, அந்த மாதிரி ஒன்னையும் தொடாத இருக்கீளான்னால் எல்லாத்தையும் தொட்டு இருக்கும். இப்ப வர்றவா குளிச்சுட்டு வந்தீங்களான்னு முதல்ல கேட்கறாளான்னு, அதுவே கேட்க மாட்டா. இங்க நன்னா பண்ணிட்டு வேர்வை தீர போய் உட்காந்துங்க, அப்புறம் குளிச்சுங்கோன்னுவா. எப்படி பண்ண முடியும்? இவ வேர்வை வர்றது ஆசனத்தாலே, உட்கார்ந்து சாந்தி ஏற்படுறது யோகத்தாலே. அதை ரெண்டையும் குழப்பிட்டு நீங்க ஆசனம் பண்ணிட்டு போய் குளிச்சுங்கோன்னுவா. பண்ணலாம், ஆனா தியானத்துக்கு முன்னாடி குளிச்சுட்டு தான் பண்ணி ஆகணும். அப்ப அதுக்கு உடம்புல ஒரு சுத்தி, மனசுல ஒரு சுத்தி, ஆத்மா ஒரு சுத்தி வேணும் இல்லையோ. நல்ல இப்ப இருக்கிறதுங்கிறது ஆசனங்களவுல இருக்கு. நாமே அதை தியானம் ஆக்கினுடலாம். நல்லவேளை ஆசனம் சொல்லி கொடுத்துட்டாலும் இல்லையோ. அப்ப இனிமே போக வேண்டிய நிலையை பார்ப்போம். அடுத்தது யமம், நியமம், சௌச்ச, சந்தோஷ, தபஸ்யா, சுவாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக. முதல்ல யமம், அதாவது சௌச்சம். சௌச்சம்னா உள்ளம், உரை, செயல், இந்த 3 ஒற்றுமையா இருக்கிறது தான் சௌச்சம். எத்தையோ நினைச்சுட்டு, எத்தையோ பேசிட்டு, எத்தையோ செஞ்சுட்டு இருக்க கூடாது. 3 ஒத்துமையா இருக்கிறது. சந்தோஷம், பிரம்ம விஷயத்தை நினைச்சு ஆனந்தப்படுறது. வருதா? நம்ம இப்ப சட்னு திருக்குடந்த 6ஆவது தினம் சேவிச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறச்சே, என்னமோ ஒரு வருத்தம் இருந்ததுன்னா அந்த வருத்தம் தூக்கி போட்டுட்டு ஒரு ஆனந்தம் வருதா? வந்ததுன்னா சந்தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு துக்கம் வர்ற சமயத்திலே, அன்னைக்கு நீ வைகுண்ட ஏகாதசியை நீ சேவிச்சியே அப்படின்னு ஒருத்தர் ஊக்கப்படுத்துறாருன்னு வச்சுங்க. ஆமா, இப்படித்தான் இவர் இதை சொல்லி எப்ப என்ன துக்கத்துல நான் இருக்கேன் எதை சொல்றதுன்னு விவஸ்தை கிடையாது. இப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, இதுதான் சந்தோஷமே இல்லைங்கிறார் அவர். அப்ப நிஜமா அப்ப அவர் உட்காந்து வச்சு ஒரு வார்த்தை கேட்கணும். ஆக உனக்கு இப்ப கால் அந்த இடத்துல மோதிண்டு ஒரு நகம் பேர்ந்தது துக்கம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை சேவிச்சது அதீத சுகம். இதுல இந்த நகம் பேர்ந்து வலிக்கிறது நீ அழற சமயத்துக்கு வைகுண்ட ஏகாதசி ஆனந்தப்பட்டியன்னு நான் சொல்ல சமாதானப்படுத்தி பார்த்தால், நீ இதென்ன விவஸ்தை இல்லாத பேசுறேன்னு சொல்றியே. அப்ப இந்த ரெண்டுத்துக்குள் உன் உள்ளத்தில் எதை உயர்ந்ததாக நினைத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னா, அப்போ நம்பெருமாள் சேவை உனக்கு சேவையே இல்லையா? அப்ப நீ என்ன பக்தன் அப்படின்னு திரும்பி கேளுங்கோ, வாய் அடைச்சு போடுவா. பதில் சொல்றதுக்கு தெரியாது. ஆனா உண்மை அங்கதான் இருக்கு. இப்போ அதைத்தான் அவர் சந்தோஷம்னு என்ன சொல்றார், உனக்கு ஒரு துக்கம் இருக்கிறச்சே தாண்டி பிரம்மத்தை பத்தின தியானம் வந்தால் அது இத அழுத்தி சந்தோஷத்தை கொடுக்குமா? கொடுக்கிற வல்லமை அதுக்கு இருக்கு. அதை ஏத்துண்டு அனுபவிக்கிற மனப்பக்குவத்தை நீ பெற்றுட்டியா? அதை பெறறதுக்கு தான் யோகம் உபயோகப்படும். அதனாலதான் இப்ப யாரோ ஒருத்தர் சண்டை போட்டு இருக்கா, 2 பேர். அதெல்லாம் கூடாது, இப்படியா சண்டை போட்டு போய் ராமனும் சுக்ரீவனும் என்னமா இருந்தா பாத்தியா? ஒரு குகனோட ராமன் தோழமை கொண்டார். விபீஷணனை பார்த்து ராவணனுக்கு சம்ஸ்காரம் பண்ணுன்னு ராமன் சொன்னார். தம் பிராட்டியை தூக்கின் போனவரை பார்த்து சம்ஸ்காரத்தை நான் பண்றேன்னு ஒருத்தர் சொல்லுவனா? இப்படியா சண்டை போட, என்ன சாது பாரு அப்படின்னு சொன்னா, அவர் கதையெல்லாம் எனக்கு சொல்லி இப்ப நீங்க பேசாம இருக்க வைக்க வேண்டாம். என்ன சமாதானப்படுத்துறது இந்த கதையா உங்களுக்கு கிடைச்சதா பாருங்க. அப்ப அந்த கதை பொய்யா? இல்ல சொன்ன நான் பொய் பேசுறேனா? இல்ல அந்த கதைக்கு ஏற்றம் இல்லையா? அப்ப கதையா பாத்துடக்கூடாது, வாழ்க்கையா பார்க்கணும். அதுக்கு தான் பக்தி பக்தின்னு பேர். கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பக்தின்னா அதுவும் பக்தி, அதுவே பக்தி ஆயிடாது. அது பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு. உண்மையில எங்கிட்ட பக்தி இருக்குன்னா சாஸ்திரத்துல நம்பிக்கை, பிரம்மத்தினிடத்துல உறுதி. அவரை விட ஆனந்தம் இன்னொன்னு இல்லை. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத்னு உபனிஷத் சொல்லிடுத்து. அப்ப அவர் தான் ஆனந்தமயன். அந்த ஆனந்தமயனுக்கு மேல லோகத்துல ஒரு ஆனந்தத்தை நான் தேட முடியுமா? நிச்சயமா கிடையாது. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. லௌகிக விஷயம் துக்கமயமா இருக்கும், அவர் தான் ஆனந்தமயமா இருப்பார். அப்ப இந்த துக்கத்தை அவருங்கிற ஆனந்தத்தை கொண்டு போக்கிக்கிறேங்கிற எண்ணம் வந்தால் சந்தோஷம்னு அர்த்தம்ங்கிறார். நம்ம எதையோ சந்தோஷம் சந்தோஷம் நினைச்சு விடுறோம். 98 வாங்கிட்டு வந்தா சந்தோஷம், அது உடம்பு ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாள்னா சந்தோஷம்னால். அதனாலதான் அது உடனே வடிஞ்சு போடுறது. அடுத்தது உடனே என்னன்னு கேட்கறது பாருங்க. அந்த சந்தோஷங்கிறது தாவிண்டே இருக்கு, குரங்காட்டம். மனமே ஒரு குரங்குங்கிறா, அது அப்படி இப்படி தாவறது இல்லை. ஆனந்தம் பிரம்ம தியானத்தினாலே அவரை நினைக்க நினைக்க இவனுக்கு இருக்கிற துக்கம் போறது, அது சந்தோஷம். அப்ப சந்தோஷம். தபஸ்யா, உடம்ப சற்றே வருத்தி கொள்ளுதல். சுவாத்தியாயம், அது ஆழ்வாருடைய பாசுரங்களையோ வேதத்தையோ அத்தியனம் பண்ணுதல். ஈஸ்வர பிரணிதானானி, அதுக்கடுத்து சாங்கிய தரிசனோக்த. அப்ப 2 பார்த்துட்டோம், யமம் நியமம். அடுத்து ஆசனம். ஆசனம்னா சுகாசனம். நான் மேற்கொண்டு தியானம் பண்றதுக்கு சரியா
மனசு தயாராகணும் இல்லையோ, அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணுமே. அதனால உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கு உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்கறது, அதைத்தான் ஆசனம்னு சொல்றோம். ஸ்திர சுகம் ஆசனம். யோக சூத்திரமே சொல்றார், ஸ்திரமா உட்காரு, சுகமா உட்காரு, ஆசனம். எத்தனை நேரத்துக்கு உட்காருவீள்? இந்த நாற்காலி எல்லாம் கிடையாது சுவாமி, கீழே தான் உட்காரணும். உட்காருங்க. இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு உட்காருவீள்னால், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம். அது எத்தனை நேரமானா சுகமா இருக்குன்னு சொல்லணுமா? அவர் என்ன சொல்றார், உட்காண்டுருவே, உட்காந்து 2 மணி நேரம் கழிச்சு முகத்தை பார்க்க சகிக்காது. அப்படி இல்லை, உட்காண்டு இருக்கிறது சுகமா இருக்கணுமா. அப்ப சுகமா இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும். அப்படி இருக்கிறது ஆசனம். அப்படின்னா அந்த ஆசனங்களை பண்ண பண்ண அதை பண்ணும்போது ஒரு வலியற்ற தன்மை வரணும். அதை பண்ணும்போதே ஒரு சுகம் வரணும். என்ன, இந்த உடம்பையும் மனசை அது தயார்படுத்திட்டு இல்லையோ, பிரம்ம தியானத்துக்கு இது நாம் பண்ணது உடம்ப தயாரா வைக்கிறதுன்னு ஒரு திருப்தி. அந்த திருப்தி தான் சுகம்ங்கிறார். அத சுகமாசனம், ஸ்திரமாசனம். அப்ப 3வது ஆசனம் பார்த்துட்டோம். இனிமே பிராணாயாமம். சுவாச பிரஸ்வாச யோக சுவாச பிரஸ்வாச யோகோ கதி விச்சேதா. நாம மூச்சு உள்ள இழுக்கிறோமோ இல்லையோ, இது பிராணவாயு. வெளியில விடுறோமோ இல்லையோ, அபானவாயு. அதை எவ்வளவு இழுக்கிறோம் எவ்வளவு விடுறோங்கிறது கணக்கு. இப்போ இது கும்பகம், இது பூரகம், இது ரேச்சகம். அப்படின்னா பூரகம் மூச்சை நன்னா உள்ள இழுக்கிறோம் பிராணவாயுவே, அது பூரகம். மொத்தம் நம்ம இனிமே பாக்கி இல்லை சுவாமி, மூக்குலேருந்து வயத்து வரைக்கும் எல்லா இடத்துலையும் காற்றை போட்டு அடைச்சாச்சு ஆயிடுத்து. அப்ப நுரையீரல் முழுக்க காற்று உள்ள போயிடுத்து, பூரகம். அதுக்கப்புறம் கும்பகம், அதை நடுவில் நிறுத்தணும் இல்லையோ, இழுத்த வாயுவை நடுவிலே நிறுத்தி விடுறது கும்பகம். ரேச்சகம், அதை மெதுவா விடுறது. இதுல 3த்துல வித்தியாசம் வச்சிருக்கா. இழுக்கிறது எவ்வளவு நேரம், நிறுத்துவது எவ்வளவு நேரம், வெளியேற்றுவது எத்தனை நேரம். இதை அப்படியே நம்ம வசத்துக்கு கொண்டோம்னால், ஒன்னும் ரத்த கொதிப்பை குறைக்கணும்னா குறைக்கலாம், ரத்த கொதிப்பை கூட்டணும்னாலும் கூட்டலாம். இப்போ கூட்டணும்னா கூட்டலாம். இப்போ அது ஏற்கனவே கூடி இருக்கு சுவாமி, இப்போ ஒன்றும் புதுசா இதுக்காகலாம் கூட வேண்டாம்னால் கூடும் குறையும். உள்ள இழுக்கிற நேரம் மாத்திரை கணக்கு சொல்லுவா, 8 மாத்திரை, 12 மாத்திரை, 24 மாத்திரை. நீங்க இல்லைன்னா இப்ப கட்டு கொடுக்குறவாள்லாம் 1 2 எண்ணிக்கை சொல்லிடுறா. 8 எண்ணிக்கை, 4 எண்ணிக்கை, 12 எண்ணிக்கை, இப்படிதான் கணக்கு சொல்றா. நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் சாதாரணமா இந்த பயிற்சி எல்லாம் இல்லைன்னா 16 தடவை மூச்சு விடுவோம் ஒரு நிமிஷத்துக்கு. நீங்க திடீர்னு இப்போ ஒரு நாளைக்கான்னு விடாதீங்க, ஒரு நிமிஷத்துக்கு 16 தடவை உஸ்வாசம் பிரஸ்வாசம். உள்ள இழுக்கிறோம், வெளியில விட்டுடுவோம். அதை மெதுவா குறைக்கணும். குறைச்சு 12 தடவைக்கு கொண்டுட்டா உடல் ஆரோக்கியம் கூடும்னு சொல்றா. 16 18 20 போச்சுன்னா ருகுணன், நோயாளின்னு அர்த்தம். அதனாலதான் அவ கொஞ்சம் அப்படி அடிக்கடி மூச்சு விடுறாப்புல இருந்தா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம். பரபரப்பு இருக்கு, ஒரு பரபரப்பு வந்ததுன்னா உடனே மூச்சு தப்பா விட ஆரம்பிச்சிருவோம். அதனால அதை அழுத்த பிடிக்க 4 எண்ணிக்கையில உள்ள இழுக்கிறோம், 8 எண்ணிக்கையில வெளியில விட்டுனால் பிராணவாயு இழுக்கிறது 4, அபானவாயு விடுறது 8. அப்ப நிதானப்பட்டு விடுறதுனால ரத்த கொதிப்பு குறையும். இதே 8 உள்ள இழுத்துட்டு 4 எண்ணிக்கை வெளியில விட்டுன்னு வச்சுங்க, அப்ப கூடிடும். என்ன ஏற்ற இறக்கம் மாறிடுத்தோ இல்லையோ. இப்போ இது பிராண அபான கதி ருத்வாங்கிறார் கண்ணன். பிராணகதி உள்ள இழுத்துட்டே இருக்கும், அதை நிறுத்து தடுத்துடு. அபானகதி வெளியில போயிட்டே இருக்கும், அதை தடுத்து நிறுத்திடு. இது ரெண்டையும் நிறுத்தி நடுவில் நிறுத்தது கும்பகம். இழுக்கிறது எத்தனை எண்ணிக்கையோ, தடுக்கிறது எத்தனை எண்ணிக்கையோ, விடுறது அத்தனை எண்ணிக்கை. இது சமானம். அப்படின்னா பூரகம் கும்பகம் ரேச்சகம் 3 சமமா இருக்கு. விஷமம் ஆயிடும். இழுக்கிறது கூட விடுறது குறைச்சல், அல்லது இழுத்தது குறைச்சல் விடுறது கூட, அல்லது நிறுத்தினது கூட குறைச்சல். இது எதுவா இருந்தாலும் விஷமம் ஆயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிராணாயாமம்ங்கிறத சொல்றா. இது ஏன் பண்றோம்னால், பிராணாயாமம் என்பது நம்முடைய ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்திக்கும். உடம்பு ஆரோக்கியம் வேணும். சப்த தாத்துக்கள் இருக்கும் இல்லையோ, அதை அப்படியே கொஞ்சம் வம்பு பண்ணும். ஆயுர்வேதத்துக்கு போனீங்கன்னா உடனே இப்படி நாடி பிடிச்சு பார்ப்பா. பிடிச்சு பார்த்துட்டு வாதம் பித்தம் கபம் இது 3 தான் உனக்கு இருக்கு, ஒன்று கூட இருக்குன்னுவா. அது சின்ன வயசா இருந்ததுன்னா கபம் கூட இருக்குன்னுவா. 35 வயசாயிடுத்துன்னா பித்தம் கூடி போய் தலை சுத்துமேன்னுவா. ஆமா சுவாமி, நீரே இப்போ சுத்தராப்புல தான் இருக்கு, அதனால தலை சுத்தும். அதுக்கப்புறம் 65 வயசாயிடுத்துன்னா வாதம், முட்டி வலிக்கிறது, முழங்கா வலிக்கிறது, வாதம். அப்போ முதல்ல கபம், அப்புறம் பித்தம், அப்புறம் வாதம். இந்த 3 நம்ம ஒரு வசத்துக்கு கொண்டாகணும். வசத்துக்குங்கிறது அவா சொல்றது, இது விஷமத்துக்கு போயிருக்கு. அந்த விஷம் சமமான நிலைக்கு வரணும். வந்துட்டா உடம்பு சரியாப்படுத்திடுவா. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் வியாதி என்னன்னு பாக்குறதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த மனுஷனுக்கு உடம்பு பித்த உடம்பா, வாத்த உடம்பா, கப உடம்பா, அது எது இப்ப மாறி விஷமமா இருக்கு, அதை இழுத்து சமமாக்கணும். ஆக்கிவிட்டா சரியாங்கிற மூல்யம். இது தனி ஆயுர்வேத சாஸ்திரம், நம்ம இந்த தரம் போட்டுக்கல. இப்போ
அது இருந்ததுன்னா அது ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திரம். அதை தெரிஞ்சிட்டோம்னா வீட்டு பத்தியம் வீட்டு கைவத்தியத்திலே எவ்வளவோ பண்ணலாம். இப்ப இதெல்லாம் பண்றதுக்கு மேல அந்த பொருளே கிடைக்காது. இந்த மூலிகை இருக்காம சுவாமி நேர் சஞ்சீவ ஆஞ்சநேயரை கூப்பிடும், வேணும்னா அவர் போட்டோம், அவருக்கு வேணும்னா மலையும் பேத்துன்னு வருவார், கடலையும் பேத்துன்னு வருவார். நம்மால் அதெல்லாம் கடைக்கு போனோம்னா 10 ரூபா கொடுத்தா மருந்து கொடுக்குறான். இதுதான் நம்மால் ஆகுங்கிற அளவுக்கு தள்ளப்பட்டுட்டோம். நமக்கு இருக்கிற சொத்து என்ன, இதோ போனா பக்கத்துல பெரிசா மூலிகை கிடைக்குமே எல்லாம் தெரியாது. இப்போ அது எங்கேயோ கொல்லிமலையில இருக்குங்கிறா, உதகமண்டலத்தில் இருக்குங்கிறா, எங்கேயோ இருக்குங்கிறா. தெரிஞ்ச வாழ்க்கை அது கிடைக்க போறது இருக்கும். அது ஒரு நாள் கிடைக்கட்டும்னு வச்சுப்போம். அதனால இப்ப நம்ம பார்த்த யமம் நியமம் ஆசனங்க பிராணாயாமம், பிராணாயாமம் தான் கதியை முன்பின் நிறுத்துறது. அது நம்முடைய ரத்த ஓட்டம் எந்தெந்த இடத்துக்கு சக்தி போனோம்ங்கிறத வரையறுத்துரும். அதுக்கப்புறம் ஆசனங்கள் அர்த்த சந்திராசனம், பத்மாசனம், கூர்மாசனம், இல்ல வஜ்ராசனம், ஆரங்கா நித்ராசனம், எத்தனையோ ஆசனங்கள். அந்த ஆசனம் எல்லாம் உடம்ப ஒரு வசத்துக்கு கொண்டு வச்சு விடுறது. அப்ப யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் அதான் சுவாச பிரசுவாசம். பிரத்யாகாரம் பிரதி ஆகரணம். நம்முடைய சித்தம் எங்கெங்கயோ உலக விஷயத்தை நோக்கி ஓடின்னு இருக்கோ இல்லையோ, இழுங்கோ ஆகரிக்கணும். ஆகரிக்கிறதுன்னு அதை பிடுங்கி பிரதி ஆத்மா பக்கமும் பரமாத்மா பக்கமும் திருப்புறது. அதான் பிரத்யாகாரம். எங்கோ சுத்தி கொண்டிருக்கிற சித்தத்தை திரும்பி ஆத்ம பரமாத்ம விஷயத்தில் ஈடுபடுறதுக்கு வைக்கிறோம் இல்லையோ, அது பிரத்யாகாரம். விருத்தியந்தரா வியவஹிதா தியாயாகாரோ மனச பிரபாவா. விருத்தியந்தரம் வேற எத்தையோ தேடிண்டு ஓட பாக்குறது இல்லையோ, அதுல எல்லாம் ஓடாதே, இங்க வா நில்லு அப்படின்னு மனசை கொண்டு வந்து இதுல நிறுத்தது, அது பிரத்யாகாரம். தாரணா பிரத்யாகாரம், தாரணா தியானம் சமாதி. தாரணா அந்த உள்ளத்தை எங்கிருந்தோ இழுத்துன்னு வந்துட்டோம். இப்போ இழுத்துன்றதுக்கு சோறு போடணுமே, அது எங்கேயோ ஓடி ஒழுங்கா சாப்பிட்டு இருந்தது, அந்த சோறு கிடையாதுன்னு இப்ப சொல்லியாச்சு. உலக இன்ப சோறு இல்லைன்னு சொல்லிட்டோம். அப்ப அதுக்கு நல்ல சோறு கொடுக்கணும் இல்லையோ. பெருமானுடைய சுபாசிரயமான திருமேனி, அந்த திருமேனியை ஒவ்வொன்னா அந்த உள்ளத்துக்கு இலக்காக்கு. மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார் கைவண்ணன் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணனை மரவிந்தம் அடி மகுதே. எத்தனை திருமேனி அவயவங்களோ காட்டுதுக்கு. அது ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிக்கும். ஓ கண்ணு தாமரையாட்ட இருக்கே, தலைமையில் என்ன கண்ணங்கரையில் நிற்காரு, இப்போ கருநீல வண்ணனா இருக்காரு, அக்கமல தளர் போலும் ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார். கமல புஷ்பத்தினுடைய அந்த செவந்த எதழ் போல உள் திருக்கைத்துல இருக்கு, உள்ள பிடிச்சிருக்கிற இந்த கய சகப்பா இருக்கு, திருவடி உள்ள சகப்பா இருக்கு, உதடெல்லாம் உள்ள சகப்பா இருக்கு, கண்கள் கரியவாகி புடவரந்து மிளர்ந்து செவ்வரி ஓடி நீண்டவ பெரியவாய கண்கள் இருக்கு. ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹேஜனாக இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்திரேண தத் வியாகுர்வன்னி வென்னிர்வேகேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சகா. என்ன அழகா நிற்கிறார். காண்டகு தோள் அன்னல் தென் அத்தியூரர் கடலின கீழ் பூண்ட வண்பாடன். தேவப்பெருமாளை சேவித்தாலே சங்க சக்கரத்தை பிடிச்சிருக்கிறதே அழகா இருக்க. இப்போ நிறைந்த சோதி வெள்ளம் சூழ்ந்த நீண்ட பொன்மேனியோடும் நிறைந்தென்னுள்ளே நின்னொழிந்தான் நேமியங் கையுளதே. அவர் கையில பிடிச்சிருக்கிற ஆயுதங்களே அழகா இருக்கு. இப்போ வெள்ளை சுரிசங்கூட அழியேந்தி தாமரை கண்ணனின் நெஞ்சினுடைய புள்ளைக்கடாகின்ற வாத்தை காணீர் என் சொல்லி சொல்லுகே நன்னமீர்கள் வெள்ளச்சுகமவன் வீத்திருந்த வேதவொரியும் விழாவொரியும் பிள்ளைக்குழா விளையாட்டொளி மரா திருப்பேரையில் சேர்வன் நானே. அதை சேவித்தேனா கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கனிந்து உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன் கொண்டல் வண்ணன் குனிசார்கன் ஒன் சங்கதவாள் ஆழியான் ஒருவன் அடியேன் உள்ளானே. அந்த பெருமானிய சேவி பாத்தியான அழகு தெரியறது பாருப்ப. செருவரமுன் ஆசருத்த சிலையன்னோ கைத்தலத்த தென்கின்னாளால் பொறுவரமுன் போர் தலைத்த பொன்னாழி மத்துருகை என்கின்னாளால் ஒருவரையின் நின் ஒப்பார் ஒப்பிலா என்னப்பா என்கின்னாளால் கருவர போல் நின்னானே கண்ணபுரத்தம்மானை கண்டாள்களோ. பொன் இவர் மேனி மரதகத்தின் பொங்கிளஞ்சோதி அகலத்தாக மின் இவர் வாயில் நல் வேதமோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி என்னையின் நோக்கி என் நல்களும் நோக்கி ஏந்திளங்கொங்கையின் நோக்குகின்றார் அன்னையன் நோக்குமென் அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா என்று பெருமானுடைய அந்த அழக ஒவ்வொன்றா மனசுக்கு விஷயமாக்குறான். ஆக்க உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கை. நெஞ்சம் உருகிறதுக்கு ஆரம்பிக்கிறது, இனிமே அங்க போகாது, அது எங்கேயோ இருக்கிறதேன்னு பிடிச்சு திருப்பி வந்துட்டான். இந்த அழகெல்லாம் தெரியாது இது வரைக்கும். இப்போ பிள்ளவரங்காவலிதாசர்னு ராமானுஜருக்கு சிஷ்யரா சேர்ந்தார். அவர் முன்னாடி பெரிய மல்லரா இருந்தார். பொன்னாச்சியார்னு அவருடைய தர்மபத்தினிக்கு திருநாமம். 2 பேரும் அப்படி ஸ்ரீரங்கத்து ராஜ வீதியில வந்துட்டு இருக்கா, உடையவரும் போயிட்டு இருக்கார். அவருடைய தர்மபத்தினிக்கு கொடை பிடிச்சுன்னு வந்தார்.
ஏது பெரிய வீதியில பகல் வேளையில ஒரு பெண்ணுக்கு பத்தினிக்கு கொடை பிடிக்கிறீரேன்னு உடையவர் கேட்டார். இல்ல அவ கண்ணு ரொம்ப அழகு, அது சூரிய ஒளிப்பட்டு செவந்து பட போறதேன்னு எனக்கு கவலை, அதனாலதான் கொடை பிடிச்சேன்னார். இதை விட நல்ல கண்ணை காட்டினா பாக்குறியான்னு இவர். எல்லாம் உலகத்திலே என்னுடைய மனைவியாட்ட கண்ணே கிடையாது, அவளுக்கு தான் அழகுன்னார். காட்டினா பாப்பியா? சரின்னு சொல்லிட்டு இவர் யார் கண்ணை காட்ட போறாருன்னு அவருக்கு புரியல. கையை பிடிச்சிருந்தார், இழுத்துன்னு போனார். பெருமாளுடைய 2 தூண்களுக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டார். சேஷசய லோச்சனாமிருத நதீரயாகுலித லோலமானானாம் ஆலம்பமிவ ஆமோத ஸ்தம்பத்வயம் அந்தரங்கம் அபியாமகான் பட்டர் சாதிக்கிறார். பெருமாள் தெற்கு நோக்கி பெரிய பெருமாள் சயனிச்சுருக்கார், நாம வடக்கு நோக்கி போறோம். அவருடைய திருக்கண்கள்ல இருந்து அப்படியே ஒரு கருண வெள்ளம் ஓடி வருமா. ஒரு பக்கம் வடதிருக்காவேரி, ஒரு பக்கம் தென்திருக்காவேரி. இந்த 2 காவேரிக்கு நடுவுல ஊர் மாட்டின் இருக்கிறதே இருக்கட்டும், அதுக்கு நடுவுல இப்ப கருணா வெள்ளம்ங்கிற நடு காவேரியோ இல்லையோ, அதுல நாம பிடிச்சுன்னு முன்னாடி நீஞ்சின்னு போகுமா, நம்மள நிற்க விடாது. வன்பெரு வானகம் உய்ய அமரர் உய்ய மண்ணுய்ய மண்ணுலகில் மனுஷர் உய்ய இனிதாக திருக்கண்கள் வளருகிறார். தேட்டருந்திரல் தேனினை தென் அரங்கனை திருமாதுவாழ் வாட்டமில் வனமால மாறுவனை வாழ்த்தி மால்கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தளை தயர்வெய்து மெய்யடியார்கள் தம் ஈட்டங்கண்டிட கூடுமேல் அதுகாணும் கண்பயனாவதே. அந்த பெருமான சேவிக்கிற பாக்கியம் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார எண்ணுகொலோ வாழ்த்தினாளே. இருளிரிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணம் ஆயிரங்கள் ஆர்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருளப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணிடகள் எண்ணுகளோ கழிக்கு நாளே. இன் முதல் பாசுரத்துல குலசேகராழ்வார் பிரார்த்திக்கிறார். பாயு நீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன் மார்பும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரிதழ் பவளவாயும் ஆயர்சீர் முடியும் தேசம் அடியரோர் ககலலாமே. குடதிசை முடிய வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இடங்க நோக்கி கடல் நிற கடவுளந்தை அரவணை துயிலும் கண்டு உடலனுக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. இந்த உடலையும் உள்ளத்தையும் அந்த திருமேனி மெதுவா உருக்க ஆரம்பிக்கிறது. உள்ளூர் அவனுக்கு கிளர்ந்தெழக்கூடிய காமம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். இது இத்தனையும் பிரத்யாகாரத்துக்கு அடுத்த நிலை. அப்ப பிராணாயாமம், ஆசனம் பிராணாயாமம், அடுத்தது தாரணா, தியானம். தியானம்ங்கிறது இப்படி எதோ போயின்னு இருந்ததை திருப்பி இருக்கும், வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு மேல் அடுத்ததுக்கு போனோம் இல்லையோ, அவிச்சின்னம் அப்படின்னு இத்தனை நன்னத்தான் இருந்தது 1 மணி நேரத்துக்கு. அது இல்ல, இடையூரே இல்லை, நிற்கவே இல்லை. எப்போதும் இடையூறு இல்லாமல் தியானிக்க வேணும் இல்லையோ, அப்படிங்கிறது அடுத்தது கிடைச்சுறது. பிரத்யேகதானதா, அது ஒன்றே. எத்திர நானியத் பஷ்யதி நானியத் சுணோதி நானியத் விஜானாதி சபூமா. எதை ஒன்னை பார்த்துக்கணும், பூமான்னு பௌமாதிகரணம்னு சொல்லுவார். பூமாங்கிறது ரொம்ப உயர்ந்தது. அது உயர்ந்ததுன்னு எப்படி நீ கண்டுபிடிப்பேன்னால், எதை பார்க்கும்போது கண்ணு மற்றொன்றை தேடாதோ, எதை கேட்டால் காது மற்றொன்றில் செல்லாதோ, எதில் லயித்தால் மனம் மற்றொன்றை தேடாதோ அது பூமா. அப்ப இதை பார்த்தா இன்னொன்னுல புத்தி போகக்கூடாது இல்லையோ. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே. அந்த கண்ட கண்கள் மத்தொன்ன காணாது நிலை வரணும் இல்லையோ, அது அடுத்த நிலை. அதைத்தான் தியானம். தாரணா, தியானம், சமாதி. சம்யக் அதீயதே ஏகாகிரீக்கிரியதே விக்ஷேபான் பரிகிருத்திய மனோயத்திர ச சமாதி. சமாதினா பிரம்மத்தினுடைய நிலையடைந்து சாதர்மத்தை அடைந்து தரிசன சமானாகாரமான சாட்சாத்கார கிட்ட போயிடுறான். அப்படின்னா அவர் சமாதி ஆறாருன்னா பொதுவா சமாதி அடையிறதுன்னு வளர்லையோ, அது ஒரு புறம் இருக்கட்டும். இது சம்யக் ஆதீயத்தே ஏகாகிரீக்கிரியத்தே, அந்த பிரம்மத்தினுடைய எண்ணத்தோட ஏகாகிர சித்தம். ஏகாகிரம்னாலே அவிச்சின்னமா இருக்கணும், எப்போதும் இருக்கணும், மற்றொன்றில செல்லாத இருக்கணும், சந்துஷ்டியோடு இருக்கணும். இருந்தா அது ஏகாகிர சித்திரம். அப்ப அந்த பெருமானையே நினைக்கிறார். இனிமே அவர் எழுந்தாலும் உட்கார்ந்தாலும் அவர் நினைவு தான் இருப்பார், இனிமே மாறாது. நம்ம கொஞ்ச நேரம் யோகத்துல இருக்கோம், 2 மணி நேரத்துல எழுந்துட்டோம்னா வேற உலக நினைவு வருமே. இப்ப நம்மாழ்வார் எப்ப எதை பார்த்துட்டே இருந்தா கூட இந்த நினைவே அவருக்கு வர்றது இல்லையே, வர்றது அவருடைய நினைவிலே இருக்காரோ இல்லையோ, அது கடைசி நிலையான சமாதி. அப்ப ஸ்வரூப சிந்தனத்திலேயே ஆழ்ந்து விடுகிறான், சரீர திருமேனி சிந்தனத்தையும் தாண்டி போயிடுறார். இதுதான் அஷ்டாங்க யோகம்னு சொல்றார்கள். இப்போ இது பண்ண அணிமா லகிமா பிராப்திகி பிராகாமியம் மகிமா ததா ஈசித்தஞ்ச வசித்தஞ்ச யதா காமாவசாயிதா. இத பண்ண 8 விதமான பெருமகள் நமக்கு கிடைக்குமா. அணிமா, அணுசமா, ரொம்ப அணுவா சின்னதா நம்மள நாமே ஆக்கிக்கலாம். சாமி 6 அடி இருக்கேனே,
இருக்குன்னு சின்னதாக்கிக்கலாம். சட்டுன்னு ஹனுமான் தன்னை குறைச்சுன்னு வாய்க்குள்ள போயிட்டு போனாரு. அணிமா அது மாதிரி லகிமா லகு புல்லாட்டம் ஆக்கிக்கலாம். வெறும் புல்லு ஒண்ணு லேசா இருக்கும் இல்லையோ அதை போல லகு. மகிமா பர்வத்தத்தை போல பெரிய உருவத்தை எடுத்துக்கலாம். பிராப்தி நம்ம மனசு என்ன ஆசைப்படுறதோ இருந்த இடத்துல இருந்தே நிறைவேற்றி விட்டோம். பிராகாமியம் தடங்களே இல்லாத காரியத்தை நடத்திடுவோம். வசித்வம் பஞ்சபூதங்களையும் நமக்கு வசப்படுத்தி விடலாம். ஈசித்வம் யாரா இருந்தாலும் எனக்கு அடங்கி நடக்க வைக்கலாம். இத போல் 8 வந்துடுறதான். இதைத்தான் அஷ்டமகா சித்தின்னு சொல்லுவா. அஷ்டாங்க யோகத்தை பண்ண அஷ்டமகா சித்தி அடைகிறோம். நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அடைஞ்சவர்கள் தான், குறவில்லை வாண்டான்னு விட்டான். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? நமக்கு ஒரே வசம் பெருமாள் தான் இருக்க வேண்டும். இப்போ என்ன சரணாகதி மார்க்கத்துக்கு வந்தவன் இத்தை தவிர்த்து விடுகிறான், தாண்டி விடுகிறான். 8 அங்கங்கள் எதுன்னு பார்த்தோம். அதுல கடைசி சமாதி. இதெல்லாம் பண்ண பண்ண என்ன நன்மை ஏற்படும்? பஞ்ச கிளேசங்கள் போகும். அவித்யா அஸ்மிதா ராக துவேஷ அபினிவேஷம் தொலையும். அதே மாதிரி காம குரோத லோப மோக மத மாத்சரியம் போகும். நம்ம மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் கழியும். மனசு அழுக்கு கழிஞ்சா மேல 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 தியானம் வளரும். சத்வ சுத்தௌ துருவா ஸ்மிருதி ஸ்மிருதி லம்பே சர்வகிரந்தீனாம் விப்ரமோக்ஷா. அந்த தியானம் நீடிக்க நீடிக்க பாபங்கள் கிடுகிடுகிடுன்னு அந்த நெருப்புல எரிய ஆரம்பிச்சிடும். அனாதி கால பாபங்கள் தொலையும். அந்த தொலைந்ததிலேயே இந்த பெருமானுடைய நெருக்கம் வரப்போறது. எப்ப மொத்த கர்மங்களையும் தொலைக்கிறோமோ அப்போது மோட்சத்தை அடைகிறான். அப்படிங்கிறது யோக சாஸ்திரத்தினுடைய சுருக்கம். ஓரளவு என்னங்கிறத பார்த்திருக்கோம். அப்ப தர்மசாஸ்திர, நியாயசாஸ்திர, மீமாம்சா சாஸ்திர, அர்த்த சாஸ்திர, யோக சாஸ்திரம் அப்படிங்கிறத அறிமுகத்தளவுக்கு பார்த்திருக்கோம். இனிமேல் அவரவர்கள் விருப்பம் இருப்பவர்கள் மேற்கொண்டு கற்று வல்லார்வாய் கேட்டு தெளிக அப்படின்னு பிரார்த்தித்து கொண்டு சேகாந்தாய கல்யாணிதேன ஜெயர்த்தினா ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமதே ரம்மஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.